மகிழ்வுடன் அழைத்து வருகிறோம். ஆசிரியர் பெருமக்களின் அன்பு குடும்பத்தாரையும் அன்புடன் அழைக்கிறோம். ஒரே பள்ளியிலே, வகுப்பறையிலே, விளையாட்டு மைதானத்திலே அமர்ந்து மகிழ்ந்து கற்று விளையாடி முன்னாள் மாணவ கண்மணிகள் அனைவரையும் கொண்டிருக்கின்றனர். கர ஒலி எழுப்பி சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்கி மேடையில் அமர வைத்து விழாவினை அர்க்கும் எல்லாமுமான இறைவனை, அகரமும் நகரமும் ஆனவரை, முப்பொழுதும் வழியாய் ஒளியாய் வாழ்வாய் நம்முள் நிறைந்திருக்கும் இறைவனை வாழ்த்தி வணங்கி இறைவணக்கம் பாட வருகிறார் நமது மைக்கேல் ராஜ் மற்றும் திருமதி மெடோனா ராஜேஷ். தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம். ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம். மலைகள் தோன்றும் முன்பே பூமியும் உலகும் உண்டாகும் முன்பே, மலைகள் தோன்றும் முன்பே பூமியும் உலகம் உண்டாகும் முன்பே, ஊழி ஊழி காலமாக இறைவா நீர் இருக்கின்றீர். ஊழி ஊழி காலமாக இறைவா நீர் இருக்கின்றீர். ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம். வைகரை கனவினை போல் வாடிட வளர்ந்திடும் புல்லினை போல், வைகரை கனவினை போல் வாடிட வளர்ந்திடும் புல்லினை போல், மூச்சு போல முடிந்து விட்டோம் இறைவா எங்களை காத்திடுவீர். மூச்சு போல முடிந்து விட்டோம் இறைவா எங்களை காத்திடுவீர். ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம். கொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமதில் திகழ் பரத கண்டமதில், தெக்கடமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாளும், தக்க சிறு பிறைருதலும் தவித்தனலும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழடங்கே. தமிழடங்கே உன் சீரிழமை திரம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அழகாய் எம்மை உருவாக்கி அழகாய் எமக்கு கற்றுத்தந்து அழகாய் எம்மை உயர்த்திவிட்ட ஏணிகளாம் ஏற்றமிகு ஆசிரியர் பெருமக்களையும் அவையோரையும் சபையோரையும் வரவேற்க வருகிறார்
கல்வி தந்தை S.A. ராஜா அவர்களின் அன்பு மகளும் நமது பள்ளியின் முன்னாள் மாணவியுமான டாக்டர் ஜோ சுரேஷ் அவர்கள். அதைத் தொடர்ந்து அத்துடன் இணைந்து நினைவு பரிசு வழங்குதலும் பொன்னாடை அணிவித்தலும் நடைபெறுகிறது. டு அல்மைட்டி காட், எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த மேடையில் நான் படிக்கும் பொழுது பல பேச்சு போட்டிகளுக்கு பாலசுப்ரமணியன் சார் என்னை வச்சுருக்குறாங்க. தண்ணீர் படம் பார்த்த ஞாபகம் நேற்று வந்த உடனே அதுதான் ஃபஸ்ட் ஞாபகம் வந்துச்சு. தண்ணீர் படம் பார்த்தது. பல ஞாபகங்கள் இங்கே வந்திருக்குது. அருமை தோழி ஜோஸ்பின் சொன்ன போல் எங்களை செதுக்கி நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் எங்களுடைய ஆசிரியர்கள் தான். அதில் எந்த மாறு கருத்துமே இல்லை. நீங்கள் ஆசிரியர்கள் நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ தெரியவில்லை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆசிரியர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எப்பொழுதுமே. அது நிஜம், கடவுளுக்கு அது தெரியும். எங்களுடைய ஆசிரியர்களினால் மட்டும்தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு, இந்த கல்வியிலும் மற்ற பல திறமைகளும் இருப்பதற்கு காரணம் எங்களுடைய பள்ளி ஆசிரியர் பெருமக்களே. இந்த விழா எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் 1985 பேட்ச். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 5-6 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருக்கிறோம். அப்போ ஒரு வருட காலமாகவே நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், நம்முடைய ஆசிரியர்களை வைத்து அவர்களுக்கு நன்றி கூறணும். நம்ம திருக்குறள் படிச்சிருக்கோம், என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அப்போ இந்த நம்மளை படித்த ஆசிரியர்களை எப்படியாவது நம்ம சந்தித்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு இருந்தோம். நான் 40 இயர்ஸ்க்கு அப்புறமா 2004 இங்கே ஒரு சீஃப் கெஸ்ட்டாக ஒரு ஆண்டு விழாவுக்கு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா 21 இயர்ஸ்க்கு பிறகு இப்போ தான் இந்த ஸ்கூலில் நான் கால் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ எப்படி கூப்பிடதுக்கு, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம தஸ்னவி சாரை முதல்ல கூப்பிட்டு அவங்களுடைய இது பார்ப்பாங்களா, நூல் பிடிச்சி பார்ப்பாங்களா, எப்படி அவங்களுடைய வாய்ஸ் எப்படி இருக்குது, வர்றதுக்குள்ளே எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக கூப்பிட்ட உடனே சார் வாமா, நாங்கள்லாம் இப்போ ரொம்ப அமைதியாக ஒரு ஓரத்தில் இருக்கிறோம் சார், எங்கள் நெஞ்சுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி சார் இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லி சுழி வச்சதே நல்லதாக இருந்து. அதுக்கப்புறமா லில்லி சித்தியை கூப்பிட்டேன். அவங்க என்னோடய சித்தி, அதுக்குள்ளே தையல் டீச்சர். அவங்கள கூப்பிட்ட உடனே டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க நீ பண்ணு அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா பிரபாஸ் சார்கிட்ட கூப்பிட்டேன். பிரபாஸ் சாரும் ஆதரவாக இருந்தாங்க. ஸோ அப்படி தான் இந்த ஒரு 3 டேஸில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். இந்த நேரத்தில் எனக்கு வரவேற்புரை என்று சொல்லியிருக்காங்க. வரவேற்கிறது எப்படி, நீங்கள் எங்கள் மனதில் தான் இருக்கிறீங்க எப்போவுமே. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு தொழிலும் நாங்கள் குட் சிட்டிசனாக இருக்கிறோன்னா அதற்கு காரணம் நீங்கள் தான். அதனால் எப்போவுமே எங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் வரவேற்புரை என்ற ஒரு தலைப்பின் கீழ் நான் பேச, வயதில் யார் மூத்தவர் யார் சிறியவர் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு ராஜம் டீச்சர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ராஜம் டீச்சர் நான் போய் பார்த்த உடனே சொன்னாங்க, இப்போ எனக்கு பிடித்த ஸ்கூல் மெல்ஃபாதர் நைட்டில் என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு கவர்மெண்டில் ஸ்கூலில் போஸ்டிங் இருந்து 1965 அப்போ கூப்பிட்டாங்க. நான் உடனே இங்கே ஜாயின் பண்ணி 35 இயர்ஸ் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஸ்கூலில் நான் சர்வீஸ் பண்ணி 2000 போனேன். அப்புறம் நான் வரேன் அப்படின்னாங்க. அவங்கள இந்த தருணத்தில் நம்ம எல்லோருடைய சார்பிலும், பழைய மாணவர்களுடைய சார்பில் வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக நமக்கு ஸ்பெஷல் நேமோட டைட்டிலோடு இருக்க டீச்சர் கொண்ட டீச்சர், அவங்க லூர்து டீச்சர் இல்லையா. நம்ம 8 வடிவத்தில் கொண்ட போடுவாங்க, ஃபோன் வடிவத்தில் கொண்ட போடுவாங்க. நாங்கள்லாம் அவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அந்த கொண்டைகள்லாம் எங்களால் பண்ணவே முடியலை. அப்படி ஒரு அருமையான டீச்சர். இன்னொரு அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கிளாஸ் ரூமுக்கு வர்றது வரைக்கும் பாய்ஸ் எல்லாம் நிற்க வச்சுருப்பாங்க, கேர்ள்ஸை உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. அப்படி டிசிப்ளினு அவ்வளோ முக்கியமாக நம்மளுடைய ஆசிரியர்கள் எல்லாம் நாட் ஓன்லி த எஜுகேஷன் டிசிப்ளினை நம்ம பண்ண வச்சாங்க. அதனால எங்களுடைய லூர்து டீச்சர் இன்னைக்கு காலையில் வர முடியாதுன்னாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, ஐயோ டீச்சரை பார்க்க முடியும். ஆனால் அவங்க பேரனை கூப்பிட்டு வந்தாங்க. எங்களுடைய பழைய மாணவர்கள் மனதின் உள்ளிலிருந்து வருக என்று உங்களை வரவேற்கிறோம். அடுத்ததாக தஸ்னவி சார், ஹீ இஸ் எ பார்ட் ஆஃப் மை லைஃப். ஏன்னா நான் பைபிளில் விவிலியம் படிக்கிறேன்னா அதற்கு காரணம் தஸ்னவி சார் தான். 12th ஸ்டாண்டர்டில் எனக்கு பைபிளை வாசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதிலேருந்து ஆரம்பித்து நான் இப்போ ஒரு பிலீவராக இருக்கிறேன்னா சார் தான்.
இங்கிலீஷாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் போய் டியூஷன் படிச்சிருக்கிறோம். எல்லாம் ஆங்கிலத்தில் அவ்வளோ புலமே எனக்கு கொண்டு வந்தது, நம்ம எல்லாருக்கும் கொண்டு வந்தது நம்முடைய ஸ்ட்ரிக்டான அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர். அதான் வரும்போது சொன்னோம், அங்கே நிற்கிறாங்கன்னா நாங்கள் பேக் அங்கே போட்டுட்டு ஓடி வருவோம். அப்படி நல்ல ஒரு சார் எங்களுக்கு நமக்கு கிடைச்சாங்க. தஸ்னவி சாரை நம்ம எல்லோருடைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்றுக்கிறோம். அடுத்ததாக மேரிஜான் சார். மேரிஜான் சார் நம்மளோட தோழராக இருப்பாங்க. மேரிஜான் சார் எங்கள் குரூப்பில் பேசும்போதே ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க ஒரு ஹேர் பின் குத்திருப்பாங்க, பின்னாடி இருந்துட்டு நாங்கள் ஊதுவோம், அந்த முடி வந்து பறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது போதாதுன்னு என்னோட இன்னொரு வயதான ஒரு ஆண்டிகிட்ட பேசுவோம், அவர் எப்போ முடியே கிடையாது, இப்படி முடிய வச்சுருப்பாங்க. நான் அப்படி ஸ்பெஷல் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் மேரிஜான் சார். சுருள் முடியோடு இருந்தாங்க. ஆனால் மேரி ஜான் சார் கூப்பிட்ட உடனே வாரேம்மா, அதே ஸ்லாங்கில் வாரேம்மா, நான் கண்டிப்பாக வாரேம்மா அப்படின்னு ஒரு மறுப்பும் சொல்லாமல் நான் வரேன்னு சொன்னாங்க. அவங்களே இந்த விழாவிற்கு வருக வருக என்று அன்பாக வரவழைக்கிறோம். அடுத்தது பாலசுப்ரமணியன் சார், தமிழ் புலவர். அவங்க தான் எல்லா பேச்சு போட்டியாக இருக்கட்டும், எழுத்து போட்டியாக இருக்கும், எல்லாத்துக்கும் நம்மளை பல ஸ்கூல்களுக்கு கொண்டு போய் நம்மளை வந்து அவுட் சைட் வேர்ல்டை, நம்ம ஸ்கூல்லேருந்து அவுட் சைட் வேர்ல்டை காணிக்க வச்சது நம்முடைய பாலசுப்ரமணியன் சார். எங்களுடைய செல்லமான நல்ல அன்பான சார், ஒரு ஃப்ரெண்ட்லி சார். எங்கே பார்த்தாலுமே டிஎம்பி பேங்க்லலாம் பக்கத்தில் போகும்போது நான் பார்த்துருக்குறேன், அப்போல்லாம் உடனே நின்று பேசுவாங்க. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சார். அவங்களையும் நம்முடைய பழைய மாணவர்கள் சார்பாக வருக வருக என்று இந்த விழாவிற்கான. பிரபாகர் சார் கீழே இருக்கிறாங்க, எக்கனாமிக்ஸ் எடுத்திருந்தாங்க. அவங்க வந்து ரொம்பவே இன்வால்மெண்ட், இப்போவும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்வால்மெண்ட்டில் லிங்கில் இருக்கிறாங்க, எங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ். அண்ட் அவங்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று விழா. அடுத்தால நம்ம ஜெரால்டு சார் வந்து முத்தியா சார் இருந்துட்டு அவங்க ரிட்டையர் ஆனோன்னு அவங்க ஜாயின் பண்ணதாக சொன்னாங்க. அவங்க வந்து இங்கே வந்து இந்த டெக்கரேஷன் பண்ணோன்னா தனம்னு ஒருத்தர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, சொன்னார், ஜெரால்டு சார் இருந்தப்போ இந்த ரூம் வந்து எப்பவும் கலகலன்னு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ தூரம் பல ஆக்டிவிட்டீஸ், கலை நிகழ்ச்சிகள் வைப்பாங்க அப்படின்ட்டு. அவங்களுடைய ஃபஸ்ட்டு எனக்கு கஷ்டம் அப்படின்னாங்க. ஆனால் எல்லோரும் வராங்கன்னு உடனே அவங்க தான் யங்னு நினைக்கிறேன் எல்லாத்துலேயும், ஆனால் கொஞ்சம் இந்த நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. தஸ்னே சார் கூட நீங்கள் போயிட்டீங்கன்னா போதும், உங்களை ரொம்ப யங் ஆக்கிடுவாங்க. ஆனால் ஜெரால்ட் சாரையும் நாங்கள் இந்த விழாவின் சார்பாக எல்லோருடைய சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அப்புறம் லில்லி சித்தி தையல் டீச்சர். இப்போவும் நாங்கள் தையல் தைக்கிறோன்னா பட்டன்ஸ் தைக்கணுன்னா, இப்போல்லாம் நிறைய பிள்ளைங்களுக்கு பட்டன்ஸ் எப்படி தைக்கணும்னு தெரியாது. அப்போ கேட்பாங்க, எப்படி இதெல்லாம் படிக்கணும், எங்களுக்கு ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கெல்லாம் காரணமான எங்கள் லில்லி டீச்சர் அவர்களையும் இந்த விழாவிற்கு முக்கியமாக எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ண வச்சது லில்லி டீச்சர் தான். எல்லார்ட்டையும் பேசி வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் இந்த விழாவின் சார்பாக, பழைய மாணவர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அதுக்கப்புறமா வின்சென்ட் சார், காவல் கிணறு. அவர் பயங்கர ஸ்போர்ட்டிவ். நான் 2 வீலர் எடுத்துகிட்டு டக்குன்னு வந்துடுவேன், எனக்கு கார்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்போவே தெரிஞ்சுட்டு நல்ல ஸ்பிரிட்டான சாருன்னு சொல்லிட்டு பிடி சாராக இருந்தீங்களா? அது இப்போவும் பிடி சாராக தான் இருக்காங்க. தேங்க்யூ சார், வி வெல்கம் யூ அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்ததுக்கு. அதுக்கப்புறம் ஹில்ஸ்ராஜ் சார், அது எப்போவுமே நம்மளோட அன்பாக நம்ம கூட இருக்கக்கூடியவங்க. மௌன மடத்தில் போனால் அவங்கள பார்க்கலாம். அவங்க எதுக்குமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொன்னால் அவங்களுக்கு உதவுறதுக்கு உடனே வரக்கூடிய சார் ஹில்ஸ்ராஜ் சார். உங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அப்புறம் ஹில்ஸ்ராஜ் சாரோட மிஸ்ஸஸ் அவங்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். அப்புறம் பிச்சி அண்ணன், அவங்களையும் சொன்ன உடனே வரேன்னாங்க, அவங்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று அழைக்கிறேன். அப்புறம் பூதத்தான், நமக்கு தண்ணி எல்லாம் பண்ணவர், அவர்கிட்ட சொன்ன அவர் வரலை, அவங்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று நினைக்கிறோம். அப்புறம் அலாய், அப்புறம் சண்முகவேல் 2 பேரும் அவங்க ஊரில் இல்லை, அவங்களையும் நாங்கள் இந்த விழாவிற்கு வருக வருக, இங்கே இல்லாட்டாலும் நாங்கள் வருக வருக என்று அவர்களை வரவேற்கிறோம். இவங்க ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் ஒவ்வொரு பேட்சில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பொன்னாடை போற்றி அந்த கிஃப்டை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 1978 எல்லா பேட்சஸும் இருக்கிறீங்க, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் 1985. ப்ளீஸ் யூ கேன் சே யுவர் பேட்ச். அண்ட் தமிழாசிரியை திருமதி லூர்து டீச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்க வருகிறார்.
வாங்க. தஸ்நேவி சார், தஸ்நேவி சாருக்கு நூலாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்க பழைய மாணவியர் கனிஷ்டா தமிழ்ச்செல்வி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேரி ஜான் சார் அவர்களுக்கு நூலாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்க இரு பழைய மாணவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து ஜெரால்டு சார் அவர்களுக்கு நூலாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்க இரு பழைய மாணவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கீல்ஸ்ராஜ் சார் அவர்களுக்கு நூலாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அவர்களின் துணைவியார் எப்சிபா டீச்சர் அவர்களுக்கு நூலாடை அணிவித்து அன்புடன் அழைக்கிறோம். நூலாடை அணிவிக்கும்படி அன்புடன் அழைக்கிறோம். ஆமாம், திரு பாலசுப்ரமணியம் ஆசிரியர் அவர்களுக்கு நூலாடை அணித்து நினைவு பரிசு வழங்க இரு பழைய திரு வின்சென்ட் ஆசிரியர் அவர்களுக்கு நூலாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்க இரு பழைய மாணவர்கள் வருகிறார்கள். இல்லி ஆசிரியர் அவர்களுக்கு நூலாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்க அன்புடன் அழைக்கிறோம். பிச்சையா அண்ணன் அவர்களுக்கு நூலாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்க இரு பழைய மாணவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வரவேற்று அன்பாக பேசிய அன்பு தோழி டாக்டர் ஜோ சுரேஷ் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை கொடுத்த முன்னாள் மாணவ தோழர்கள் தோழிகளுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். விண்மீன்களை ஒரு சேர வானில் பார்ப்பது பேரழகு. அறிவு சுடர்களாம் எம் ஆசிரிய பெருமக்களை 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சேர ஒரே மேடையில் காண்பது நம் கண்களுக்கு வியப்பே. யாம் பெற்ற பெரும் பாக்கியமே. தம்மை கரைத்து நம்மை உருவாக்கிய ஆசிரிய சான்றோர்களை வாழ்த்தி வாழ்த்துரை வழங்க வருகிறார் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ராமச்சந்திரன் அவர்கள். எங்களை எல்லாம் உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்களே, முன்னாள் மாணவ நண்பர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரையும் வருக வருக என்று முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் நமது ஜோ சுரேஷ் அவர்கள் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய தினம் ஆசிரியர்களுடைய திருநாளை கொண்டாடும் விதமாக இந்த பள்ளியிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற கல்வி தந்தை சர்தார் எஸ்.ஏ. ராஜா அவர்களுடைய மகள் அவர்களுடைய முயற்சிக்கு பரத்த கலவரத்தை அவர்களை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவங்க எங்கே நிற்காங்களா? நான் திரு எஸ்.ஏ. ராஜா அவர்களை சிறு வயது முதலே நான் பார்த்திருக்கின்றேன். தமிழ்நாடு குளிர்பானம் என்ற ஒரு கம்பெனியை நடத்தினார்கள். அதற்கு பின்னாலே திருச்செந்தூர் நாடாளுமன்றத்திலே படகு சின்னத்திலே போட்டியிட்டார்கள். இன்றைய தினம் வடக்கன்குளத்திலே கல்வி வளர்ந்திருக்கு என்று சொன்னால் அதற்கு அஸ்திவாரம் போட்டவர்கள் கல்வி தந்தை எஸ்.ஏ. ராஜா அவர்கள்தான். வாழ்க்கையிலே ஒருவன் எப்படி முன்னேற வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியவர்
திரு எஸ்.ஏ. ராஜா அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வடங்குளத்திலே ஒரு திருவிழா நடைபெற்றது. நான் அப்பொழுது அந்த பக்கம் வரும்போது ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார். எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு பணம் சொத்து எதையும் கொடுத்துவிட்டு போகவில்லை, உழைப்பை கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னார்கள். எனவே இன்றைக்கு வடக்கன்குளம் ஒரு குட்டிச்சப்பானாக விளங்குகிறது என்று சொன்னால் இந்த ஊரில் இருக்கின்ற அத்தனை பேருமே கடுமையான உழைப்பாளிகள். சென்னையிலே என்னுடைய நண்பர் ஒருவர் வெளிநாட்டிலே இருக்கின்றார், தூத்துக்குடியைச் சார்ந்தவர். அவர் என்னிடத்திலே கேட்டார், உங்களுக்கு எந்த ஊர் என்று சொன்னால் வள்ளியூர் என்றேன். தெரியவில்லை, வடக்கன்குளம் பக்கத்திலே என்று சொன்னேன். ஓ, அந்த ஊரா சார்? அந்த ஊரில் இருக்கவங்க ஒரு ஆள் வேலைக்கு வந்துட்டா போகிறோம் சார், 4 பேரை கூட்டு வந்துடுவாங்க சார் அப்படின்னு சொன்னார். எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே இருந்து நான் பேசுவதை ஒரு பெருமையாக கருதுகின்றேன். அப்புறம் நமது தெரசாள் மேல்நிலைப்பள்ளியை பற்றி நான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் கல்வியை வளர்ப்பதிலே கிறிஸ்தவர்கள் பெரிய பங்கு ஆற்றியிருக்கின்றார்கள். அது இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் வடக்கன்குளத்திலே முதலே கண்காடியா பள்ளிதான் முதலிலே ஆரம்பிக்கப்பட்டது. அதை துறைப்பள்ளி என்று சொல்வார்கள். நமது பள்ளியை சாமியார் பள்ளி என்று சொல்வார்கள். எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் சொல்வார்கள், நீ படிக்க வேண்டுமானால் சாமியார் பள்ளிக்கூடத்துக்கு போ என்று சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த பள்ளியிலே தான் இருக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பள்ளி தான் நமது பள்ளி. உதாரணத்துக்கு அந்தோணி முத்துப்பிள்ளை என்று ஒருவர் கண்காடியா ஸ்கூலிலே தலைமை ஆசிரியராக இருந்தார். அவருடைய மகன் பிரபாகரன் நமது பள்ளியினுடைய மாணவர். பிற்காலத்திலே அவர் ஆசிரியராக அங்கே வந்தார். ஜேசியா சார் என்று ஒரு சார் இருந்தார். அவருடைய துணைவியாரும் கண்காடியாவிலே வேலை பார்த்தார்கள். ஆனால் அவருடைய பையன் திவாகர், நர்லிகா என்பவர்கள் இந்த பள்ளியிலே தான் படித்தார்கள். காரணம், இந்த பள்ளியிலே ஒழுக்கம். ஒருவன் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இந்த பள்ளியிலே படித்தால் முன்னேறலாம். நான் கூட இந்த பள்ளிக்கூடத்திலே 6ஆம் வகுப்பு படிக்கும்போது கால்கரையிலிருந்து நடந்தே வருவேன். வரும்பொழுது இந்த பள்ளியிலே இலக்கிய மன்றம் நடக்கும், விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், எல்லா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸுக்கும் ஒரு முயற்சி கொடுப்பார்கள். அப்பொழுது 6 முதல் 11 வரை இலக்கிய மன்ற கூட்டத்திலே பாட்டு பாட வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சிறிய பையன். அப்பொழுது மருதமலை மாமணியே என்று முருகையா என்ற பாடலை பாடி முதல் பரிசை வெற்றி சென்றேன். காரணம், ஒரு கிறிஸ்தவ பள்ளியாக இருந்தாலும் ஒரு இந்து மாணவன் ஒரு இந்து பாடலை பாடினான் என்பதற்காக என்னை புறக்கணிக்கவில்லை, என்னை ஊக்கப்படுத்தினார்கள். நான் அன்றும் பாடினேன், இன்றும் பாடினேன், இனிமேலும் பாடுவேன். காரணம், எனக்கு ஒரு திறமையை வளர்த்து கொடுத்த பள்ளி இந்த பள்ளி. கிறிஸ்தவர்கள் ஜெருசலேமுக்கு செல்வார்கள், முஸ்லீம்கள் மெக்காவுக்கு செல்வார்கள், இந்துக்கள் காசிக்கு செல்வார்கள். ஆனால் இங்கே படித்த முன்னாள் மாணவர்களுக்கு புண்ணிய ஸ்தலம் இந்த புனித தெரசாள் மேல்நிலைப் பள்ளி என்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். பரத்த கரவொலி கொடுத்து ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை பற்றி நான் பேச வேண்டும். நான் 9வது படிக்கும்போது அவர்கள் எனக்கு வேதியியல் பாடம் தான் எடுத்தார்கள். அதற்கு பின்னால் +2 வந்த பின்பாக அவர்கள் தமிழாசிரியராக பொறுப்பேற்றார்கள். அவர் கூட நமது பள்ளியிலே படித்த முன்னாள் மாணவர் என்பது நினைவுபடுத்த வேண்டிய ஒன்று. அவர் என்னுடைய உடன் பிறந்த அண்ணன் திரு முத்துசாமி என்பவருடன் படித்த முன்னாள் மாணவர் என்பதை நான் சொல்லிக்கொள்வதிலே பெருமை அடைகின்றேன். அதே போன்று நம்முடைய ஜெரால்டு சார் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது இங்கே 11ஆம் வகுப்பு படித்தார்கள். பிற்காலத்திலே இங்கே ஆசிரியராக வந்தார்கள். திரு பிச்சை அண்ணன் அவர்கள் கூட அங்கே தான் படித்தார்கள், எனக்கு நன்றாக தெரியும். அப்போது நான் படிக்கும்போது அலுவலகத்திலே வேலை செய்தார்கள். பிற்காலத்திலே ஒரு பதவி உயர்வு பெற்று ஆசிரியராக வந்தார் என்று கூட நான் கேள்விப்பட்டேன். நமது கில்ஸ்ராஜ் சார் அவர்கள், நான் அவர்கள் வகுப்பிலே படிக்கவில்லை, இருந்தாலும் அவருக்கு என்னை நல்லாக தெரியும். அப்பப்போது என்னை பார்க்கும்போது சொல்வார், நல்லா பாடுறீங்க, நல்லா பேசுகிறீங்க, திறமையை வளர்த்துக்கிடுங்க, நல்ல பெரிய லெவலில் வரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. காரணம், இந்த பள்ளியில் வந்து வருவேல் குருசார்னு ஒரு சார் இருந்தார். விளையாட்டுக்கு எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்கே வர மாட்டார், ரூமில் தான் உட்காந்துருப்பார். ஆனால்
அவ்வளோ டேலண்ட் அவர். இந்த பள்ளியில் இது நடக்கும்போது ஜானகியின் நாயகனே ராமச்சந்திரா எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த பாட்டை தான் போட்டு நம்ம ஸ்கூலுக்கே ஒரு பேர் வாங்கி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் பெருமக்கள்லாம் இருக்கின்றார்கள். அப்புறம் மேரிஜான் சாரை பற்றி சொல்லணும்னாக்கி அவர் வந்து வரலாறு புவியியல் பாடம் எடுப்பார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். ஆனால் இங்கிலீஷ் பாடம் எடுப்பார். 9th வந்து இங்கிலீஷ் அவர் தான் எடுப்பார். அவர் எடுக்கும்போது கிராமரில் பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் அந்த டென்ஸ்லாம் தெரிலன்னா அடி புலந்து கட்டிடுவார். அவர் கோபம் அப்படி வரும். இங்கிலீஷ்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிக் கொடுப்பார். ஒரு மிகவும் கண்டிப்பான ஒரு ஆசிரியர். அவர்களையும் இந்த நேரத்திலே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து திரு தஸ்னேவி சார் அவர்கள் ஏறக்குறைய ஒரு 78 என்று நினைக்கின்றேன். அப்பொழுது தான் நமது பள்ளிக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் உதவி தலைமை ஆசிரியராக இங்கே பணியாற்றினார்கள். அப்பொழுது நான் 11 படித்தேன். நான்லாம் காக்கர்லேருந்து ஸ்கூலுக்கு வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிட்டுனா வெளியே விட்டுருவார், அடிப்பார். மிலிட்ரி மாதிரி. இந்தியாவில் இந்திரா காந்தி எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. தெரசா ஸ்கூலில் தஸ்னேவி சார் ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க, மாணவர்கள்லாம் கட்டுக்கோப்பாடு இருக்கணும்னு சொல்லி. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா பள்ளியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின் நல்லா இருக்கும். நான் இதை குறைவாக சொல்லவில்லை. அந்த வயசு சின்ன வயசு எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அவருடைய இது தாங்க முடியாமல் நான் படிக்காமல் போயிட்டேன். அதுக்கப்புறம் அவர் சுப்பிரமணியன் என்ற நண்பர் இருக்கிறார் முன்னே, அவர்கிட்ட சொல்லி எங்கள் வீட்டில் வந்து என்னை கூட வந்தார். நான் வரவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணேன், மறுநாள் ஒரு கொஞ்ச நாள் கழித்து நேரு ஸ்கூலுக்கு போனேன். ஒரு பீரியட் தான் போனேன். எனக்கு அந்த ஸ்கூலில் படிக்கவே பிடிக்கல, ஓடி வந்துட்டேன். அப்புறம் 2 வருஷம் சும்மா இருந்தேன். திருப்பி நான் என்னுடைய வேலை என்னென்னா, நண்பர் வந்து எனக்கு ஒரு தடை விதிக்கிறார், ஒரு 5 நிமிடம் மட்டும். ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தில் நான் பேச முடியும். அப்புறம் பிரபாகர் சார் எங்கள் ஊருக்கு வந்தார். அப்புறம் திருப்பி இந்த ஸ்கூல்லே சேர்ந்தேன். எங்கள் ஊரில் இருக்க பையங்க, எங்கள் ஊர்லேருந்து எம்இஎல்ஐஎம் ஸ்கூல் தான் இருக்குது, இது கண்காடியாக வச்சிருந்த பள்ளி. எங்கள் ஊர் பசங்களை பூரா நான் தான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நம்முடைய ஞானபாண்டியன் சார் இருக்கார், அவரெல்லாம் ஒரு அருமையான மனிதர். எந்த மாணவன் எது போய் கேட்டாலும் சரி, அவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி, பென்னு கேட்டாலும் சரி, பென்சில் கேட்டாலும் சரி, உடனே எடுத்து கொடுப்பாரு. அதே மாதிரி நமது பாலசுப்ரமணியம் சார் கூட பள்ளி மாணவர்கள், ஏழை மாணவர்களுக்கு புக்கு அதெல்லாம் கொடுத்து நிறைய ஊக்கப்படுத்தியிருக்காரு. எனவே இவர்களெல்லாம் பல்லாண்டு வாழ வேண்டும். நம்முடைய தமிழ் டீச்சர் இருக்காங்க, லூர்து டீச்சர், அவர்கள் மிகவும் கண்டிப்பானவர்கள். நான் அவர்கள்ட்ட படிக்கலை, இருந்தாங்க கூட ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. பாராட்டி இது பண்ணுறேன். இன்னும் அடுத்தது நம்ம பள்ளியிலே பயின்ற வேலை பார்த்த திரு பாஸ்கரன் சார் அவர்களை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி என்னுடைய உரையை நான் முடிக்கின்றேன். கொரோனா டைமில் நெல்லை கண்ணன் என்ற ஒரு தமிழ் அறிஞர் பேசினார். பேசும்போது என்ன சொன்னாரோ, நான் தமிழ் இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா காரணம் மந்திரமூர்த்தி ஸ்கூலில் பாஸ்கர் என்ற ஒரு ஆசிரியர் வேலை செஞ்சார். அவரை நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை, அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னாரு. எனக்கு அவர் ஃபோன் நம்பர் தெரியாது. அவருடைய பையன் வந்து புதிய தலைமுறையில் வேலை பார்க்குறான்னு சொன்னார். நான் புதிய தலைமுறை என்ன ஃபோன் பண்ணி அவன் பையன்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி உங்கள் அப்பா ஃபோன் நம்பர் வேணும்னே. இல்லை எங்கள் அப்பா கோவக்காரருங்க, கொடுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னேன். உங்கள் அப்பா நம்பர் கொடுத்தாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் உங்களுடைய ஸ்பீச் கேட்டேன், நீங்கள் ஈரோட்டில் பேசின ஸ்பீச்சை கேட்டேன். பாஸ்கருங்க சார் வந்து இருக்கார், திருப்பதி சார் என்ற ஊரில் தான் இருக்கார், நீங்கள் வேணால் ஒரு ஃபோன் நம்பர் வாங்கி தரேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னேன். உடனே பாஸ்கர் சார்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், அவங்க அண்ணன் கூட என்கிட்ட தான் படித்தானார். நான் சொன்ன மறுநாளே நெல்லை கண்ணன் அவர்கள் போய் 2-3 புக்கு அவர்கிட்ட கொடுத்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தமிழ் கடவுள் நம்முடைய பாஸ்கரன் சார் அவர்கள், தமிழ் கடல் அவர்கள். நம்முடைய பாலசுப்ரமணியம் சார் கூட அவரிடத்தே மாணவராக இருந்தவர்கள் என்பது எனக்கு நினைவிருக்கின்றது. அப்படிதானே சார்? எனவே அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான்கள்லாம் படித்த ஒரு நல்ல பள்ளி. இந்த பள்ளியிலே படித்த மாணவர்கள் யாருமே சோடை போக மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இறைவனை வாழ்த்தி வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோப்பையும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தந்த இந்த ஆசிரியர்களை மறக்க முடியாது என வாழ்த்துரை வழங்கிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அடுத்து
என் கூட படித்தவங்க ஒரு 10 பேருங்க இருக்காங்க. நாங்கள் 1978 11ஆம் வகுப்பு கடைசி பேட்ச். 11ஆம் வகுப்பு கடைசி பேட்ச் நாங்கள். எங்களுக்கு அப்புறம் தான் +2 வந்தது. சரியா? இதில் வந்து நான் படித்தது லூதர் டீச்சர் 73 வந்தாங்க. அவங்க வந்து ஒரு கொடூரமான ஆள். விதவிதமான தண்டனைகளை அமுல்படுத்தினதில் நம்பர் 1. நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல. நாற்காலி போடுறது, அப்புறம் வந்து குனிஞ்சி முழங்கால் உள்ளே கொண்டு தலை வச்சு நிற்க முடியாது. இப்படிலாம் அவங்க கண்டுபிடிச்ச தண்டனைகள்லாம் அது பெரிய பட்டியலே போடலாம். ஆனால் எதுக்காகனா நம்ம நல்லா படிக்கணும், நல்லா வரணுங்கிறதுக்காக. எனக்கு படிச்சிருந்தவங்களில் முக்கியமான ஆட்கள் நான் மறக்க முடியாது வந்து முகமது அலி இங்கிலீஷ் சார், கெமிஸ்ட்ரி. அப்புறம் பாஸ்கரன். இப்போ நிறைய பேருக்கு தெரியும். நான் வந்து 9ஆம் கிளாஸ் படிக்கும்போதே தமிழ் ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப புலமை பெற்ற ஆள். எனக்கு வந்து இன்றைக்கி வந்து 7 லாங்குவேஜ் தெரியும். நான் வந்து ஒரு எம்காம் சிஏ, ஒரு ரிட்டையர்டு ஆடிட்டர். நம்முடைய பழைய சீஃப் செக்ரட்டரி திருவே இறையன்பு 150 புக் எழுதியிருக்காரு. அதில் 125 புக் எழுதுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னுடைய தமிழர் அந்த மாதிரி அவருடைய தமிழை நான் திருத்திருக்கேன். அதுக்கு காரணம் வந்து பாஸ்கரன் சார். தயவுசெய்து கொஞ்சம் கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துங்க. பாஸ்கரன் சாருக்கு நாங்கள் கொடுத்த பட்ட பேர் வந்து கம்பர். நான் பழைய சீனியர்களுக்கும் என் பேச்சுலர் ஆட்களுக்கும் தெரியும். நீங்கள்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. ஏன்னா அவருடைய தமிழ் புலமை வந்து நிகரில்லாது, மேட்ச்லெஸ். அவர் வந்து வகுப்புக்கு வரும்போது வந்து பாட நூல் கொண்டே வரமாட்டார். அவ்வளோ நினைவுத்திறன். இன்றைக்கி அவருக்கு 93 94 சொல்கிறாங்க. திருப்பி சார் இருக்கிறாரு. இப்போ கூட சொல்கிறாங்க அவருடைய ஞாபக சக்தி வந்து எல்லாருமே பாராட்டி பேசுவாங்க. நானும் வந்து ஒரு மெமரிக்குன்னு பேரவங்கனால தான் எனக்கு எக்கச்சக்கமான விவரங்கள் இப்பவும் தெரியும். நான் வந்து 1972 78 படித்தேன். என்னை உருவாக்குனதுலேருந்து பெரிய பங்கு வந்து புனித தெரசாள் பள்ளி. நான் வந்து என்னுடைய கல்வித்திறன் மேம்படக்கு முக்கியமான ஒரே காரணம் வந்து இந்த பள்ளி தான். வடக்குங்குளம் கிளை நூலகத்தில் 1974 இருந்த மொத்த புக்கே 1000க்கு கீழே தான். அவ்வளோ புக்கையும் படித்த ஒரே ஆள் நானே பேர் வாங்கின ஆள். ஒரு மணிக்கு 100 பக்கம் வாசிப்பேன். ஒரு நாளைக்கு 500 பக்கம் வாசிப்பேன். நான் தூங்கினதில்லை. லோயலாவில் என் கூட படித்த நண்பர் திவாகர் இருக்கார். சென்னையில் படிக்கும்போது வந்து அமெரிக்கன் கல்ச்சரல் லைப்ரரி, பிரிட்டிஷ் கவுன்சில், கன்னிமரா, சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் எல்லா லைப்ரரியிலும் போய் மேய்வேன். ஒரு நாளைக்கு 500 பக்கம் வாசிக்காமல் நான் தூங்கினதே கிடையாது. எக்கச்சக்கமாக எழுதுவேன், எக்கச்சக்கமாக வாசிப்பேன். முகநூலில் வந்து 15 வருஷத்தில் 6 லட்சம் பதிவுகள் போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த பள்ளி என்னை உருவாக்குனது பெரும் பங்கு இந்த பள்ளிக்கு தான். அதனால் நான் இன்றைக்கி அதெல்லாம் நினைவு கூர்ந்து என் நண்பர்களோட என்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆக்சுவலாக வடமொழி. எனக்கு பாஸ்கர் சார்ட்ட ஒரே ஒரு குறை உண்டு. இவ்வளோ தமிழ் பழம் உள்ளவர் வந்து ஒரு வடமொழி பேரை வச்சுருக்காரு. பாஸ்கரன்னா சூரியன். அப்போ அவர்கிட்ட நான் கேட்பேன், சார் இவ்வளோ தமிழ் புலமையோடு இருக்கீங்க, உங்களை நாங்கள் கம்பெனி கூப்பிட்றோம், அப்புறம் ஏன் சார் பாஸ்கரனி பேர் வச்சுருக்கீங்க? அப்புறம் இங்கே இருக்கல வந்து எனக்கு ஜெரால் சார், அவர் என்னோட சீனியர். நாங்கள் பாலகிருஷ்ணா ஸ்கூலில் சேர்ந்து வேலை பார்த்தோம். நான் இங்கிலீஷ் டீச்சர் இருந்தாங்க. நான் வந்து எல்ஐச்சல், பாலகிருஷ்ணா, கோமரின் 3 ஸ்கூலில் டீச்சர் வேலை பார்த்துருக்கேன் கோயத்துலேருந்து வந்ததுக்கப்புறம். அப்போ அவங்க அங்கே இருந்தாங்க. அவங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். அப்புறம் பாலகிருஷ்ண சார் எனக்கு வந்து முதல்ல இயற்பியல் எடுத்தார். 75 தான் அவங்க வந்தாங்க. நாங்கள் 9th படிக்கும்போது 1975 தான் அறிவியல் வந்து இயற்பியல், வேதியியல், உயிரியல்னு பிரித்தாங்க. சரியா? 3 செக்ஷனாக. அவங்க எங்களுக்கு முதல்ல இயற்பியல் எடுத்தாங்க பாடம். என்னொன்று வந்து இந்த பள்ளியில் உள்ள ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு தன்மை என்னென்னா, எல்லா ஆசிரியர்களுமே கட்டுப்பாடு, ஒழுக்கத்துக்கு பெயர் போன ஆட்கள். அதனால தான் நம்மளும் நல்லா இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நினைவு கூர்ந்து பேசுறதுக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. ஆசிரியர் பெருமக்களை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். திறமையையும் புத்திசாலித்தனங்களையும் தூண்டி எழுப்பிவிட்டு நம்மை இன்று உயர வைத்த நமது ஏணிப்படிகளான ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்தி பேசிய அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்த வாழ்த்துரை வழங்க வருவது வட்டார காங்கிரஸ் தலைவர். கற்றார்ந்த சபையில் 43 வருடங்களுக்கு பிறகு இந்த மேடையில் மீண்டும் பேச வாய்ப்பு தந்த ஆசிரியர்களுக்கும் இங்கே வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் வணங்கி, இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற முன்னாள் மாணவர் மற்றும் ஆசிரியர்களையும் வரவேற்று ஒரு சில வார்த்தைகளை மட்டும் பேச முயற்சிக்கின்றேன். தவறி இருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள், சரியாக பேசினால் கைத்தட்டுங்கள். இது ஆசிரியர் தின சந்திப்பு விழா மற்றும் நன்றி தெரிவிக்கும் விழா. ஆசு என்றால் குற்றம், குற்றங்களை களைபவர் ஆசிரியர். இரியர் என்றால் களைபவர். குற்றத்தை களைந்து ஒரு மண்ணை எடுத்து பானை செய்து அதை பக்குவப்படுத்தி, இல்லையில் ஒரு சிற்பமாக வடித்து குறைகளை களைந்து மெருகூட்டக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். நாம்
பள்ளிக்கு வரும்போது எப்படியாயிலும் வந்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய திறமைகளை கண்டறிந்து நம்மளை மெருகூட்டுபவர்கள் இந்த ஆசிரியர்கள். இந்த பள்ளி இலக்கியத்திலும் சரி விளையாட்டிலும் சரி நீங்கள் கீழே வரிசையாக பார்த்திருப்பீர்கள். மாநில அளவில் தேசிய அளவில் பட்டியலிட்டு வைத்திருக்கிறார்கள். விளையாட்டுக்கு எத்தனை அக்கறை கொடுத்திருந்தால் இத்தனை தரவரிசை பட்டியலில் நம்முடைய மாணவர்கள் வந்திருப்பார்கள் என்று. அதே போன்று கலை இலக்கிய விழாக்களிலும் நான் என்னை பற்றி சில வார்த்தைகள் சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீர்கள் என்று கருதுகின்றேன். நான் 10ஆம் வகுப்பு இடைநிற்றலாகி பாம்பே சென்று விட்டேன். மீண்டும் அங்கே கிட்டத்தட்ட 81ஆம் வருடம் 2800 ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன். அந்த சமயத்தில் நம்முடைய ஆசிரியர்களுக்கோ தலைமை ஆசிரியர் கூட அந்த சம்பளம் இருந்திருக்காது ஒரு வேளை. அப்படி தானே சார்? அந்த காலத்தில் எனக்கு படிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆர்வம் மேலிட்டதால் நான் இங்கே திரும்ப வந்தேன். பள்ளிக்கூடம் திறந்து கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஆகிவிட்டது. அந்த நிலையில் அமலதாஸ் ஆசிரியர் அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்தார்கள். நானும் என்னுடைய அப்பாவை கூட்டி கொண்டு வந்து இங்கே படிக்க அனுமதி கேட்டேன். 4 வருடம் ஆகிவிட்டது, எப்படி பாஸ் செய்வான் என்று சந்தேகப்பட்டார்கள். இல்லை, அவன் தன்னுடைய வேலையை விட்டு படிக்க என்று சொல்லி வந்திருக்கிறான், நீங்கள் சேர்த்து கொண்டால் படித்து பாஸ் ஆகிவிடுவான் என்று சொல்லி இங்கே சேர்த்தார்கள். சேர்த்தாகிவிட்டது. முதல் மாத தேர்விலே என்னுடைய ஆங்கில புலமை 16 மார்க்குகள், அதேபோல் கணக்கு 18 மார்க்குகள் 100க்கு. இப்படி இருந்த நிலைமையில்தான் ராஜம் டீச்சர் அவர்கள் சொன்னார்கள், நீ கொஞ்சமாவது யார்கிட்டையாவது போய் டியூஷன் எடுத்துக்கோ, இல்லைன்னா நீ பாஸ் ஆகிறது கஷ்டம் 10th அப்படி சொன்னாங்க. அப்போ எனக்கு இங்கே யாரையும் ரொம்ப தெரியவும் செய்யாது. இந்த நிலைமையில் கடைசியில் அவர்கள் வாரத்தில் 3 நாள் 8 மணிக்கு வந்தால் நான் 1 மணி நேரம் உங்களுக்காக டியூஷன் சொல்லி தருகிறேன் என்று சொல்லி ஒத்துக்கொண்டார்கள். அந்த கல்கட்டடத்தில் வைத்து தான் எங்களுக்கு டியூஷன் சொல்லி தந்தார்கள். அந்த இறுதித் தேர்வில் 82 மார்க்குகள் தக்க வைத்து கொள்ள முடிந்தது. அதே சமயத்திலே திரு தசனேஷ் அவர்கள் வீட்டில் சென்று ஒரு சில மாதம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன். நாங்கள் எப்படி வருகிறோமோ சார் அவர்கள் துல்லியமாக சொன்ன நேரத்தில் மிடுக்காக ட்ரெஸ் செய்து ஸ்கூலுக்கு எப்படி போக வேண்டுமோ அந்த விதத்தில் லுங்கி அணிந்திருப்பார்கள். ஆனால் வீட்டில் தயாராக உட்கார்ந்திருப்பார்கள். அவரிடம் கல்வி கற்றதினால் 78 மார்க் இங்கிலீஷிலும் கிடைத்தது. இங்கிலீஷில் ரொம்பவும் மோசமாக இருந்தேன். எனக்கு கொஞ்சமாவது இங்கிலீஷ் வருகிறது என்று சொன்னால் அதற்கு முதற் காரணம் தர்சனவி சார் அவர்கள் என்பதை நம்ப வேண்டிங்களா? கைதட்டில் யாரும்? சரி சரி, நான் ஒரு சாட்சியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேங்க. நான் படித்து இங்கே சில மாணவர்களை பார்த்தேன், தத்தி வந்தார்கள். ஆனாலும் எங்கள் காவை கமல் ஆசிரியர் வின்சென்ட் ஐயா அவர்கள் பறந்து வந்தார்கள், அதையும் பார்த்தேன். தஸ்னேவி சார் அவர்கள் மிடுக்கோடு மிலிட்ரி போல இங்கே வந்தார்கள், அதையும் பார்த்தேன். இப்பொழுது பார்க்க போனால் இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸ் வரிசை இருந்தது போல் தெரிகிறது எனக்கு. அவ்வளவு இளமையாக இங்கே இருக்கிறார்கள். ஆகவே இவர்களையெல்லாம் பாராட்டி பேசுகின்ற இந்த நேரத்தில் அவர்களால் உருவானோம், நாம் இந்த அளவுக்காக வளர்ந்திருக்கிறோம் சமூகத்தில் என்று சொன்னால் அதற்கு அவர்களுடைய பங்களிப்பு பெருமளவில் இருந்திருக்கிறது. இந்த ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நாள் முடியும், முன்னுக்கு வா என்று நம்மை பட்டை தீட்டிய வைரங்களாய் இன்று வரை ஜொலிக்க வைத்து கொண்டிருக்கும் நமது ஆசிரியர் பெருமக்களை பாராட்டி வாழ்த்துரை பேசிய அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். வெறும் கல்வியை மட்டுமல்ல, ஒழுக்கம், பண்பு, பொது அறிவு, ஆன்மீகம், அனுபவ அறிவு, விவேகம் அனைத்தையும் வழங்கி நாம் உயர்வதை பெருமையுடன் மன மகிழ்வுடன் பார்த்து மகிழ்ந்திருக்கும், மன நிறைவுடன் அமர்ந்திருக்கும் தீப ஒளிகளின் ஏற்புரை நேரம் இதோ. தஸ்னேஷ் சார் அவர்கள் ஏற்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள், மாலை வணக்கங்கள். இப்போ இதில் நான் விசேஷமாக ஒன்றும் பேச விரும்பலை. நம்ம உங்களெல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்து. ஜோ எனக்கு ஃபோன் பண்ணி இந்த ப்ரோக்ராமை பற்றி சொன்னான். அப்போ ஃபோன் பண்ணும்போது
சார் நான் ஜோ பேசுகிறேன், என்ன தெரியுதான்னு கேட்டேன். அதில் சொன்னேன், வெறும் ஜோன்னு சொல்லுகிறா. எனக்கு டாக்டர் எஸ்.ஏ. ராஜா அவர்களுடைய மகா ஒரு ஜோ என்கிட்ட படித்தா ஞாபகம் இருக்குது. ஆனால் வேறு எந்த ஜோவும் எனக்கு ஞாபகம் இல்லை. நீ யாருமான்னு கேட்டேன். நான் அதே ஜோ தான் சொன்னேன். ஜோ எங்கம்மா? அதான் நான் சில வேளை வயசானாலும் எனக்கு 83வது வயது, ஆனால் நல்ல உடல் உறுதியோடு நல்ல ஞாபக சக்தியோடு இருக்கிறேன். அப்படியே அதோடு எனக்கு தேவன் அந்த கிஃப்ட் என்னென்னா என்னுடைய ஞாபக சக்தி. இன்றைய என்கிட்ட சிலர் கேட்கும்போது உங்கள் முகச்சாயல் மாறி இருக்கும். சிலர் நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம், அந்த முகச்சாயல் மாறி இருக்கும். அதை யாரும் என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு அடையாளம் தெரியல, ஆனால் அந்த காலத்தில் படித்த ஃபோட்டோ காட்டினேன்னா உடனே பேரை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் எனக்கு உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக உடன் ஆசிரியர்கள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது அதோட ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கக்கூடிய காலம். நான் அடைப்படலை, ஆனால் அடைபட்டு கிடக்கக்கூடிய வயசு. நான் கொஞ்சம் இந்த வெளி உறவுகளெல்லாம் கொஞ்சம் குறைச்சாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் வெளி தொடர்புகள் உண்டு. எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அந்த பிள்ளைகளுடைய அன்பான அழைப்பை ஏற்று வந்தவங்க எல்லாருக்கும் இந்த அவங்க சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தர்ஷனேஷ் ஆசிரியர் அவர்களுக்கு அடுத்ததாக பாலசுப்ரமணிய ஆசிரியர் ஏற்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மட்டும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் அல்ல, நானும் கூட தான். 65ஆம் ஆண்டு நான் இங்கு 9ஆம் வகுப்பில் சேர்ந்தேன். நம்முடைய கணித ஆசிரியை ராஜம் அவர்கள் அப்பொழுது ஆசிரியராக இங்கு பணியாற்றினார்கள். அதே போன்று வென்சி ஆசிரியை, உடற்கல்வி ஆசிரியை, அவர்களும் அந்த ஆண்டில்தான் இங்கே சேர்ந்தார்கள். அப்பொழுது இருந்த ஆசிரியர்கள் எல்லோரும் எப்படி என்னிடம் அன்பாக இருந்தார்களோ, கண்டிப்பாக இருந்தார்களோ, அதே பாணியில் தான் நானும் இந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினேன். இந்த பள்ளியோடு என்னுடைய தொடர்பு 38 ஆண்டுகள். 3 ஆண்டுகள் மாணவனாகவும் 35 ஆண்டுகள் ஆசிரியராகவும், அதில் 2 ஆண்டுகள் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய முகங்கள் ஆரம்ப காலத்தில் உள்ள முகங்கள் என்பதனால் நினைவில் இருக்கின்றது. பின்னாளில் வருகின்ற மாணவர்கள் எண்ணிக்கையும் அதிகமாகிவிட்டது. அப்பொழுது படித்த மாணவர்களை இப்பொழுது பார்த்தால் சிலரை அடையாளம் தெரியும், பலரை அவர்கள் சொன்னால்தான் அடையாளம் தெரியும். அந்த சூழ்நிலையில் மாணவர்கள் நம்மை கண்டு, சார் நான் உங்களிடம் படித்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது அது போன்ற மகிழ்ச்சி வேறு எதிலும் இருக்காது. அப்படி வந்து அவர்கள் சொல்கின்ற பொழுது பக்கத்தில் இருப்பவர்களெல்லாம் நம்மை ஏதோ பெரிய ஒரு ஆள் போல எண்ணுகின்ற நிலை இருக்கின்றது. ஆசிரியர் என்றால் வெளியில் எந்த இடத்திற்கு சென்றாலும் அங்கு யாராவது ஒரு மாணவர் இருப்பார், அவர்களால் நமக்கு எப்பொழுதுமே பெருமை சேரும். அப்படி மாணவர்கள் நம்மை வந்து பார்த்து, சார் நான் உங்களிடம் படித்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. எனக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள், அதில் பாஸ்கரன் ஆசிரியர் அவர்களுடைய தமிழ் அறிவை கொண்டு தான் நான் அறிவியல் ஆசிரியராக இந்த பள்ளியில் சேர்ந்த பிறகு தமிழ் படித்து அவர்களுக்கு கீழே தமிழ் ஆசிரியராகவே பணியாற்ற சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. அவர்களை கம்பர் என்று குறிப்பிட்டார்கள். கம்பர் என்ற பெயர் அவர்களுக்கு முன்னாலேயே இருக்கின்றது. ஆமாம், என்னுடைய சகோதரர் அப்போவே அவர்களெல்லாம் சொல்வார்கள் கம்பர் கம்பர் என்று. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, ஆனால் அவர்களுடைய புலமை அவருக்கு கம்பர் என்ற பெயரை கொடுத்தது என்று தான் நாங்கள் கருதினோம். கம்பர் என அவரிடம் ஒரு நாளும் நான் கம்படிப்பட்டது கிடையாது. அவர் மிக அன்பாக இருக்கக்கூடியவர். அவரோடு நான் அவரிடம் படித்தது மட்டுமல்ல, ஆசிரியராக அவரோடு பேப்பர் திருத்துகின்ற இடங்களுக்கெல்லாம் அவர் கூடவே சென்றிருக்கின்றேன். அப்பொழுதெல்லாம் என்னை அவருடைய பிள்ளையைப் போல பாதுகாத்து கொண்டிருப்பார். ஒரு சமயம் கும்பகோணம் என்ற ஊருக்கு நாங்கள் சென்றிருக்கிற பொழுது
எனக்கு திடீரென்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டு விட்டது. அங்குள்ள உணவு ஒத்துக்கொள்ளாமல். அப்பொழுது கூடவே இருந்து அங்கு பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று, அதேபோல் அதற்கென்று தனியாக மருந்து, ஆட்டுப்பால் அது எங்கே கிடைக்கும் என்று தேடி அங்கேயே அழைத்து சென்று அது டெய்லி ஒரு 4-5 நாட்கள் ஆட்டுப்பால் வாங்கி கொடுத்து அப்படி என்னை பராமரித்தார்கள். எனக்கு அது அவருடைய தொடர்பு எப்படி என்றால், நான் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் ஒரு 5 நாட்கள் சுற்றுலா, கல்வி சுற்றுலா சென்றேன், பெங்களூர், மைசூர். அப்போது மாணவர்களை ஒரு 5 மாணவர்களை ஒரு ஆசிரியருடைய பொறுப்பில் ஒப்படைத்து விடுவார். அப்படி இருந்தால் எனக்கு என்னுடைய இது பாஸ்கரன் ஆசிரியர் அவர்கள். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. பெங்களூரில் ஒரு ஹோட்டலில் சாப்பிடக்கு போய் உட்காந்துருக்குறோம். அங்கே சப்பாத்தி ஆர்டர் பண்ணுறாங்க. சப்பாத்திக்கு முன்னே சாப்பிட்டதே கிடையாது. நம்ம இங்கே காடியும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு இருந்தாலும் அங்கே சப்பாத்திக்கு அதுக்கு மட்டனை பார்த்தாலே நமக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. நான் இருந்தாலும் இது எனக்கு வேண்டாம், நான் சாப்பிடலை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் நீ இதையா சாப்பிடு, இது வேறு ஒன்றும் இல்லை, கோதுமை தான், மட்டன் சாப்பிட வேண்டாம்னு சொல்லி என்ன அதை சாப்பிட வைத்தார். சப்பாத்தியை மட்டும் நான் சாப்பிட்டேன். ஏன்னா நல்ல பசுமையாக நினைவு இருக்கின்றது. இப்போ கூட அவர்களை பார்க்கின்ற பொழுது அதை நான் சொல்லி அவர்களிடம் நினைவு ஊட்டிக் கொள்வேன். இப்படி அந்த பழமையான நினைவுகளை நாம் பேசிக்கொள்வதற்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைகின்றது. அதுபோல் இங்கே இலக்கிய மன்றத்தை பற்றி சொன்னார்கள். நான் பொறுப்பாளராக இருக்கின்ற பொழுது அது அப்படி அந்த இலக்கிய மன்றத்தில் பங்கேற்றவர்கள் ராமச்சந்திரன், பெனடிக்ட், நிறைய பேர் இருக்காங்க, ஜோ, இவங்க எல்லாமே பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, இவங்களுக்கு நான் தனியாக தயார் பண்ணி கொடுப்பேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று நான் யோசித்து பார்க்கின்ற பொழுது, நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது இந்த இலக்கியம் என்ற கூட்டத்தில் பேச வேண்டும் என்பதற்காக என்னுடைய பெயரை சேர்த்து விட்டார்கள். அப்போ என்னுடைய உறவினர் ஒருவர் இங்கே ஆசிரியராக இருந்தார். அவருடைய வகுப்பில் இருக்கும்போது அந்த நோட்டீஸ் வந்தது, என் பேரை அவர் சேர்த்து விட்டுட்டார். வியாழக்கிழமை பிற்பகல் மீட்டிங். நாம் மேடைனாலே 4 பேர் இருந்தாலே பேசுகிறதுக்கு அப்போ கைகால் உதறும். நான் என்ன பண்ணுறேன்னு வச்சா, அதனால நாங்கள் ஒரு 10 பேர் உண்டு எங்கள் ஊரில் இருந்து மாணவர்கள். அன்றைக்கு மத்தியானத்து பிறகு கிளாஸை கட்டடிச்சு ஊருக்கு போயிட்டோம். நாங்கள் என்ன பிளான் பண்ணிருக்கோம், எல்லோரும் சேர்ந்து போகிறதுனால யாராவது கேட்டால் ஊரில் கோயிலில் திருநாள் அதனால் போயிட்டோன்னு சொல்லிடணும் அப்படின்ட்டு. அப்படி போன இந்த இலக்கியம் என்ற கூட்டத்திலிருந்து தப்பித்து சென்ற நான் பிறகு இந்த பள்ளியில் இதே இடத்தில் இலக்கிய மன்றத்தை பொறுப்பேற்று நடத்துகின்ற ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது. ஆனால் நமக்கு என்ன என்று இருக்கிறதோ அது நமக்கு வந்தே தீரும், நம்மால் தடுக்க முடியாது. இப்படிப்பட்ட நினைவுகள் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நமக்கு வருகின்றது. அது மகிழ்ச்சியை தருகின்றது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் அனுபவங்களை பாடமாக கொண்டு நல்ல நிலையில் வாழ வேண்டும், உங்களுடைய சந்ததியினரும் நல்வாழ்வினை பெற வேண்டும் என்று வேண்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அன்பான மாலை வணக்கம். இன்றைய தினம் முன்னாள் மாணவர்கள் என்ற போர்வையில் அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளீர்கள். இதற்கு மிகவும் சிரமப்பட்டு அனைவரையும் ஒருங்கிணைத்த டாக்டர் ஜோ சுரேஷ் அவர்களுக்கு முதல் முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வருகை தந்துள்ள ஆசிரியர் பெருமக்களையும் முன்னாள் மாணவர்களாகிய உங்களையும் நீங்கள் வாழ்க்கையில் வளர வேண்டும், உயர வேண்டும், விண்ணை முட்ட வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது மேரி ஜான் ஆசிரியர் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் ஏற்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் இன்புற்று இருப்பதன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று கூறி என்னுடன் வேலை பார்த்த என்னுடைய ஆசிரியர் நண்பர்களே, அறிவும் அன்பும் பாசமும் பொழித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். என்னை நம்மளது டாக்டர் அவர்கள் ஜோ அவர்கள் கூப்பிட்ட உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏனென்றால் பழைய ஸ்டூடெண்ட்டு என்ற ஒரு பெருமை, அதுவும் எனக்கு நான் பழைய நண்பரான எஸ் ஏ ராஜாவுடைய மகள் என்ற முறையில் நான் உடனே வருகிறேன் என்று நான் கூறினேன்.
அதன்படி நான் மறந்துவிட்டேன். எல்லா மாணவர்களும் என்னிடம் ரொம்ப அன்பாக பழகினீர்கள். உங்கள் அனைவருக்கும் நல்ல வளமும் வாழ்வும் செல்வமும் நிறைந்து இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை வாழ்த்தி நான் அமர்கிறேன். ஆசிரியர்களுக்கு மிக நன்றி. அடுக்குமாறு உட்காந்துக்கிட்டே பேசுங்க. நான் இந்த பள்ளியில் வேலைக்கு வரும்போது படித்து கொண்டிருந்த என்னுடைய முதல் பிள்ளைகள் இன்று வரை யாரையும் அடக்க முடியாது, எல்லாமே என் பிள்ளைகள். அதனால் அவர்கள நான் உண்மையிலேயே கொஞ்சம் கடினமாகத்தான் இருப்பேன். பள்ளிக்கு வேலைக்கு வரும்போதே நம்மிடம் படிக்கிற பிள்ளை எந்த பிள்ளையும் தோல்வியுறக்கூடாது. நான் நடத்துகிற பாடத்தில் எப்போதும் சென்டம் இருக்க வேண்டும் என்ற ஒரே இதோடு இருப்பேன், எந்த பிள்ளைகளாக இருந்தாலும். ஆனாவன்னா தெரியாமல் அவங்க 10ஆம் கிளாஸுக்கு பரிசு எழுத போகிறது இருந்தாலும் வீட்டில் கொண்டு வச்சு அவங்களுக்கு ஆனாவன்னா சொல்லி கொடுத்து அவங்களுக்கு பாடம் படித்து அவங்கள பாஸ் பண்ண வச்சுருப்பேன். அப்போ தான் எனக்கு நிம்மதி. அதுக்காக கொஞ்சம் கடுமையாக நடப்பேன். இன்றைக்கி பாடம் சொல்லி நாளைக்கு புத்தகத்தை திறக்காமலே வந்துருந்து எனக்கு பாடம் விளங்கலைன்னு யாராவது சொன்னாங்கன்னா கடுமையாக தண்டிப்பேன். என்ன ஒரு தடவைக்கு 10 தடவை வேணாலும் சொல்லுவேன் முதல்ல. தெரியாட்டினா கேட்டுக்கேன்னு. அதனால் எல்லா பிள்ளைகளும் என்கிட்ட படித்த எல்லா பிள்ளைகளும் கிட்டத்தட்ட 42 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். 20ஆவது வயசில் வேலைக்கு வந்தேன். அதுக்கு பிறகு ஒரு 5 வருஷம் கோலி கிராஸில் தூத்துக்குடியில் வேலை பார்த்தேன். அங்கேருந்து நிறைய இங்கே வரும்போது அழுதுகிட்டே தான் வந்தேன். ஏன்னா நான் படித்தது கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். இங்கே அந்த ஆம்பளைகளும் எல்லாம் இருப்பாங்களே, ஐயோ பையன் மாற்றணுமோ அடிதான் படணுமோன்னு நினச்சிட்டு வந்தேன். அப்போது டீச்சர் எனக்கு ரொம்ப அறிவுரை சொன்னாங்க. பெற்றோர் மாதிரி தாய் தகப்பன் மாதிரி நல்லா பார்த்துக்கிடுவாங்க. நானும் பயந்துக்கிட்டு போய் வேலை பார்த்தவதான், அதனால் நீ கவலைப்படாமல் போ அப்படின்னாங்க. இங்கே வந்தால் எங்களுக்கு தகப்பனுக்கு அடுத்த சீட்டில் 3-4 வாத்திமார் இருந்தாங்க. இந்த நம்ம ஆசிரியர்கள் சொன்னது மாதிரி என்னுடைய நம்ம கம்பர் சார், அதுக்கு பிறகு யார் பெரியவர் இறந்து போனார் ஆனந்தேசன் சார், இப்படி எல்லாரும் தந்தைக்கு இணையாக இருந்து பாராட்டி தேராட்டி கொண்டு வந்தார்கள். ஆக பயமே இல்லை. அதுக்கு பிறகு நல்ல தைரியம் வந்துட்டு எல்லா பிள்ளைகளையும் பாஸ் பண்ண வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எடுத்து என் வகுப்பில் இருந்த எல்லா பிள்ளைகளும் கிட்டத்தட்ட இந்த ஸ்கூலில் 32 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். 32 வருஷமும் ஆல் பாஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு பரம திருப்தி. இப்போ அதுவும் இல்லாமல் இந்த பிள்ளைகள் இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் முதல்ல வச்ச சமயத்தில் அங்கே வந்தேன். அது இருந்த பாசத்தை பார்த்தா கண்ணில் கண்ணீர் தான் வரும். ஏடா உங்களுக்கு என்னான்னு ஏசி இருக்கிறேன், என்னான்னு திட்டி இருக்கிறேன், என்ன பாடுபடுத்தி இருக்கேன், உங்களுக்கு எங்கள் பேரில் கோபமே இல்லையா? ஏன்னா கட்டாயப்படுத்தி என்னை வர வச்சு நான் சோகம் இல்லாமல் இருந்தபோது என் மூத்த மகனுக்கு ஃபோன் பண்ணி அவனை கார் கொண்டு வச்சு என்னை கொண்டு வர வச்சாங்க. அப்போ என் பேரில் உங்களுக்கு கோபமே இல்லையா அப்படின்னு கேட்கேன். அதில் எதுக்கு டீச்சர் கோவம்? நீங்கள் தள்ளி அடித்து உருட்டி பரட்டி என்ன மேலே ஏற்றி விட்டதுனால தான் நாங்கள் இன்றைக்கி உயரத்தில் இருக்குன்னு சந்தோஷமாக சொன்னாங்க. அதை நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி தான் இங்கே இருக்க பிள்ளைகளும் எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. அதனால் இந்த பிள்ளைகளுக்காக தான் எப்போதும் தினமும் ஜோமாலையில் ஒரு ஜோமாலை என் பிள்ளைகளுக்கு, என்னிடம் படித்தவர்களுக்கு, அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும், இல்லை சுகத்தோடு இருக்கணும், நீண்ட வாழ்வோடு அவர்கள் இருக்கணும், வாழ்க்கையில் நல்ல செல்வமாக வளர வேண்டும். அதுவும் இல்லாமல் 16 பேரும் பெற்று வாழ்கன்னு வாழ்த்துவாங்க. அதனால் 16 பேர்களும் பெற்று நீண்ட ஆயுளோடு நீண்ட காலம் நில்லா உலகில் நில்லுதல் பெற்று நிலைத்து நின்று தூய நீண்ட புகழோடு நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று இன்னும் தினமும் உங்களை என் உயிர் இருக்கும் வரைக்கும் நான் உங்களுக்காக எல்லோருக்கும் ஜெபம் செய்வேன். நான் வேலைக்கு வந்த அன்னையிலேருந்து இன்று வரை நான் ரிட்டையர்ட் ஆகிற அண்ணு வரைக்கும் உள்ள எல்லா பிள்ளைகளுக்காகவும் அது ஒன்று தான் என்னால் செய்ய முடியும். நன்றி, வணக்கம். அன்பிற்கு நீ தோழர்களேன்னு தான் சொல்லணும், நண்பர்களேன்னு சொல்லலாம், இனியிலேயே மாணவ செல்வங்களை என்றும் சொல்லலாம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என் ஆசிரியர் குல நண்பர்களுக்கும் வழிகாட்டிகளுக்கும் உங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேசுகிறோன்னு நினைக்கல. 2 சம்பவத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெற்று போயிடுறேன். இங்கே வந்தபோது 1981, அதுக்கு முன்னால் இந்த ஸ்கூலில் நான் படித்தது.
அலங்கார பெனடிக்ட் எனக்கு ஒரு வருஷம் ஜூனியர். நான் படிக்கும்போது எனக்கு படித்து தந்த ஆசிரியர்களோடு நான் பணிபுரிய போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன இருக்க வைப்ரேஷன் இருந்தது, வைப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த வைப்ரேஷன் இருந்தது. குறிப்பாக பாஸ்கரன் சார், அனந்தகிருஷ்ணன் சார், எல்லாத்தையும் மறந்துருப்பீங்க. அந்தோணி அப்படிங்கிற தமிழ் பண்டிட் சார் குட்டையாக இருப்பாங்க. கவனம், மரியாதையாக அவர்கிட்ட பேசி பழகு. அனந்தகிருஷ்ணன் சார் ஸ்போர்ட்டிவாக எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி லூருது டீச்சர் எனக்கு பாடம் எடுக்கவில்லை. நான் வந்த வருஷத்துக்கு முந்தின வருஷம் எனக்கு பாடம் எடுக்கவில்லை. மேரிஜான் சார் வரும்போது அழகாக ஸ்டைலாக இன் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் ஒரு கை எப்படி என்ன செய்யிட்டு இருக்குன்னா ஸ்க்ரூ பண்ணிகிட்டே இருக்கும். இங்கேருந்து கல்கட்டடத்துலேருந்து ஏத்தால ஓட்டு கட்டடத்துக்கு வரும்போது அந்த ஓட்டு கட்டடத்திலுடைய 2வது ரூமில் தான் 9th ஸ்டாண்டர்ட் ஆரம்பித்தது. அதுக்கு அடுத்தால 8th ஸ்டாண்டர்ட். அப்போல்லாம் 8th ஸ்டாண்டர்டு வர தான் 9th ஸ்டாண்டர்டு வர தான் கோஎட் இருந்தது. இப்போ தான் 6th ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் ரொம்ப பரிதாபப்பட்டு எனக்கு சப்ஜெக்ட் தந்தது சயின்ஸ் சப்ஜெக்டை தந்தாங்க. எனக்கு அறிமுகமே இல்லை. முதல் அனுபவம் அந்த 8th ஸ்டாண்டர்டில் கார்பன் டை ஆக்சைடு தயாரிக்கிறது. அப்போல்லாம் ரொம்ப பாவம். கார்பன் டை ஆக்சைடு தயாரிக்கிறது அப்படிங்கிற சோதனையை அந்த பையங்களுக்கு விளக்கினேன். ஒரு குடுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கே சார் இருக்குன்னு கேட்கக்கூடாது. ஒரு குடுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் ஒரு இருதுளை அடைப்பானை போட்டு மூட வேண்டும். இதை தான் நம்ம 6ஆம் கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு இருக்கிறோம். அதே ஒரு போக்கு குழாயை சொருகி, ஒரு திசில் பனலை சொருகி, போக்கு குழாயின் ஒரு நுனி குடுவைக்குள் இருக்குமாறு நம்ம செய்ய வேண்டும். இப்பொழுது நீர்த்த கந்தக அமிலத்தை குடுவைக்குள் ஊற்றப்பட வேண்டும். என்ன தெரிகிறது அப்படின்னு ஸ்டூடெண்ட்டை தெரியாமல் கேட்டேன். உங்கள் சட்டையில் ஓட்ட தெரியுது சார். நான் அப்போ இருந்த கவனத்திற்கும் அந்த கவனத்திற்கும் அதற்கு பிறகுதான் என்னுடைய ட்ரெஸ்ஸுகளில் நான் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். சரி, ஒரு டீசெண்டாக ஒரு ஆசிரியருக்குரிய தோரணையில் ட்ரெஸ்ஸு நம்ம போட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த அந்த அந்த ட்ரெஸ் மேலே ஒரு உயர்ந்த மதிப்பெண். அதுக்குன்னு கரம்பரம்னு போடக்கூடாது. நீட்டாக ஃபுல் அண்ட் போடணும். நீட்டாக என்ன செய்யணும், ஒட்ட முடிவெட்டணும். இப்போது கோத்ரேஜ் கம்பெனிக்கு கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லிடலாம். கோத்ரேஜ் கம்பெனிக்கு கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். என்ன கொஞ்சம் சாயம் பூசணை அவ்வளோதான். இல்லைன்னா முடி பூரா என்ன இருக்கும், சீனியை தூக்கி தூண மாதிரி இருக்கும். அவ்வளோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளோடு என் சக ஆசிரியர்களோடு நாங்கள் பணியாற்றக்கூடிய காலத்திலும் கூட அவர்களுக்கு என்று நான் பணிவோடு தான், ஒரு மாணவன் என்ற நிலையோடு தான் நான் நடந்து கொண்டேன். ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இவர்களிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். அந்த கற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். தயவுசெய்து ஒரே ஒரு 2 கொஸ்டின் மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன். கேட்கலாமா? இதில் கல்யாணம் முடிஞ்சு என் பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகி எனக்கும் பேத்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும். குட். எத்தனை பேர் என் கல்யாணம் முடிஞ்சு, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு, என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு, எனக்கு பேரன் பேத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்? வெரி குட். இதுதான் காட் கிரேஸ். இதுதாங்க கடவுள் எங்களுக்கு தந்த பெரிய வரம். பைபிளில் ஒரு வசனம் வரும். என்ன வசனம்? நீ பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். சரி, திருப்பாடல் 128. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். எப்போவுமே இப்போ இல்லை, அப்போவுமே இருந்து அலங்கார பெனடிக்ட் பின்னால் இருந்து ஸ்க்ரூ கொடுத்துட்டு இல்லாமல் நாங்கள் நினச்ச முடியாது, ஆட முடியாது. இப்போவும் அப்படித்தான். அதுவே அந்த சூழ்நிலைகளில் பாருங்கள், எத்தனை பேர் கை யோசித்தாங்க. 2 தலைமுறை, 40 வருஷம் 2 தலைமுறைகளாக என்னை அழைத்த போது திருமதி டாக்டர் ஜோ அவர்கள் என்னை அழைத்த போது என்னால் உடம்புக்கு முடியாது, என்னால் நடமாட முடியாது அப்படின்னு சொன்னேன்.
அப்போ திரும்பவும் அவர்கள் என்னை அழைக்கக்கூடிய நோக்கத்தோடு திரும்பவும் அழைப்போம் என்ற நோக்கத்தோடு, சார் அலை சார்னுடைய எனக்கு என்ன வேணும், எனக்கு அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள் மனதில் இருக்கிறத நான் அறிஞ்சு கொண்டேன் இல்லையா. இந்த தடவையும் நான் உங்களை கண்டிப்பாக அழைப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணேன். நான் என்ன சொன்னேன், இதுக்கு மேலேயும் தாக்கு பிடிக்க முடியாது, கண்டிப்பாக வர மக்களை, கண்டிப்பாக நான் வருவேன், கண்டிப்பாக என்னுடைய மாணவர்களை நான் சந்திப்பேன். எனக்கு பேரம்பேத்திகள், அதனால என்னவோ என்னுடைய பேரம்பேத்திகளை நான் உங்கள் மத்தியில் நான் கூட்டிகிட்டு கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய பேரம்பேத்திகளையும் நான் நீங்கள் எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று மனநிலையோடு நான் கூட்டி கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நான் அது என்ன சொல்லலைன்னா, மெழுகுல எரியக்கூடிய மெழுகு எப்படி உருகிட்டு இருக்குமோ, வெப்பத்தில் உருகிட்டு இருக்குமோ, அந்த அனலடை மெழுகாக நான் உங்கள் அன்பினால் துடித்து கொண்டு இருக்கிறேன். கடவுள் உங்களுக்கு எல்லா சௌபாக்கியங்களையும் காண செய்வார். கடவுள் உங்களுக்கு எல்லா சமாதானத்தையும் அருளி செய்வார். கடவுள் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார். கடவுள் உங்களை எல்லா சந்ததிக்கும், உங்களுடைய சந்ததிக்கும் அதே பொருளையும் அதே புகழையும் அதே மாதிரி எல்லா விதமான சந்தோஷத்தையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசிரியர்களாகிய எங்களுடைய கடமை அதுதான். முன்னாள் ஆசிரியர்களாகிய எங்களுடைய கடமை அதுதான். நீங்கள் நல்லா இருப்பீங்க என்று சொல்லி வாழ்த்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெரால்டு சார், முதல்ல நான் பேசுறதுக்கு தயக்கப்பட்ட உடனே பைபிள் வசனம் பேசுகிறாரு, சயின்ஸ் லேபில் உள்ள லிக்யூடை பற்றி பேசுகிறாரு. நன்றி, வணக்கம் சார். நன்றி. அடுத்தபடியாக திருமதி, பொதுவாக மயக்க பிடிச்சாச்சுன்னா அறியாமல் வந்துடும். அடுத்து மிஸ்ஸஸ் கில்ராஜ் சார், மேடம் ஹெப்சிபா அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் ஏற்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா சிறப்புற நடைபெற ஏற்பாடு செய்துள்ள டாக்டர் ஜோ சுரேஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் நீங்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளீர்கள். அந்த மகிழ்ச்சியில் நானும் கலந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக எல்லா வல்ல இறைவனுக்கும் நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் நான் இங்குள்ளவர்களில் கொஞ்சம் பேரை எனக்கு தெரியும். ஆனால் நான் இங்கே வந்தது 1986 தான் நாங்கள் வந்தேன் சுவாலஜி டீச்சராக. எத்தனையோ மாணவர்கள் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ உருவாகியிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் ரிட்டையர்ட் ஆன பிறகும் எனக்குள்ளே அவர்களை பார்க்கும் பொழுது இன்னும் நான் பணியாற்றுவது போலேயே ஒரு உணர்வு எனக்குள் ஏற்படுகிறது. ஏனென்றால் என்னிடம் படித்த சயின்ஸ் குரூப்பில் உள்ள மாணவர்கள் நிறைய பேர் பிஎஸ்சி நர்சிங் டாக்டர்ஸ் அப்படியாக இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்து வெட்டிங் கார்டெலாம் கொடுக்க வரும்போது கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உண்மையிலே சயின்ஸ் குரூப்பு, மேக்ஸ் பயாலஜி, அதில் ஒரு சுவாலஜி டீச்சராக நான் பணியாற்றினேன்னு நினச்சி பார்க்கும்போது உண்மையிலே நான் மிகவும் மகிழ்ச்சி இப்பொழுதும் அடைந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்களுடைய மகிழ்ச்சியை தொடர்ந்து அனுபவிக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது காவல் கிணறு சார் வின்சென்ட் சார் ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு. ஏன்னா சாரை கண்டாலே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்பவும் பயமாக தான் இருக்குது, ஷிவரிங்காக தான் இருக்குது. அந்த வயர் விசிலோடு உள்ள வயர் அப்படி சுற்றிக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு வரதை பார்க்கும்போது ஒரு டெரர் மேன். இப்படி சொல்லியே உஸ்பேத்திட்டியலையா. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். நான் என்ன பேசணுன்னா அந்த பாலசுப்ரமணியன் சார் பேசுகிற மாதிரி தான். அவருக்கு ஒரு வருஷத்துக்கு பின்னால் நான் அந்த ஸ்கூலில் படித்தேன், அவர் கூட வேலை பார்த்தேன். அவருக்கு எந்தெந்த ஆசிரியர்களாக பாடம் எடுத்தாங்களோ அத்தனை ஆசிரியர்களும் எனக்கும் பாடம் எடுத்தாங்க. நான் அதிக நாள் இந்த ஸ்கூலில் வேலை பார்க்கையில் ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷம் இருக்கும். ஆனால் வேலை பார்த்த இடத்துல நல்ல பேரோடு போனேன். இங்கே நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்க, சைமன் கர்க்லிஸ் டாக்டர் சைமன். அவர் வந்து படிக்கும்போது அவரை ஸ்டேட் லெவலில், ஆல் இண்டியா லெவலில், கத்தீஸ்வரா ஸ்டேடியம் எங்கள் பெங்களூர் அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஆல் இண்டியாவில் ரிலேயில் ஃபஸ்ட்டு, ரிலேயில் 4 லெக் உண்டு, அதில் ஃபஸ்ட் எடுத்தேன். அதுக்கு அடுத்தால தேவராஜ்ன்ட்டு ஒருத்தர் இறந்து போயிட்டார்னு நினைக்கிறேன். அவர் அப்போ வந்து சாதாரண குடும்பத்தில் உள்ளவரில் ஓடும்போது நல்ல ட்ரௌசர் கிடையாது, அந்த ட்ரௌசரை பிடிச்சிட்டே ஓட்டி 200ல் செகண்ட் வருவார், ஃபஸ்ட்டு வருவார், அப்படிலாம் வந்தாங்க. அதுக்கடுத்து அன்பழகன் ஒருத்தர், எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை, அன்பழகன் சூப்பராக ஓடுவான் அந்த பையன். அவனும் பாவப்பட்டவன், பாக்கெட்டில் நிறைய அரிசி போட்டிருப்பார்.
அரிசி போட்டு சவைச்சு 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 சவைச்சே ஓடுவார். ஸ்கூல்லேருந்து எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டோம். வேணால் வழி இல்லை, பணம் கிடையாது, ரைட்டா? அதுக்கு பிறகு இங்கே இருந்து நான் அந்த ஜோ அவங்க கூப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்து. என்ன தயக்கம்னா, நம்மக்கிட்ட படித்த மாணவர்கள் அதிகம் கிடையாது. அப்போ எல்லாரையும் பற்றி பேசுவாங்க, புகழ்ந்து பேசுவாங்க, வந்து பேசுவாங்க. நம்மகிட்ட ஆள் இல்லாமல் தனிமையிலலாம் இருக்கணும், வடிவேலுன மாதிரி நிற்கணுமே, என்னடா செய்யணும் யோசிச்சு. ஆனால் அன்பால் கூப்பிட்டாங்க. சார் கண்டிப்பாக வந்துடுறேன், கார் அனுப்பிடுறேன் சார், வரேன்டா ஸ்கூட்டிலே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். கண்கடையா ஸ்கூலுக்கு போனேன். அங்கே இதை விட நல்ல பேர். நான் என் வாயால் சொல்லக்கூடாது, அங்கே எனக்கு இப்படி மாணவர்கள் அங்கே இருந்தால் அந்த மாணவர்கள்லாம் சொல்லுவாங்க, சார் வந்து இது இப்படிலாம் செய்தாங்க, அப்படி செய்தாங்க. சரி, அது அதுக்கு முறை ரிட்டையர்ட் ஆகின பிறகு பெட் பாலிடெக்னிக் காலேஜில் ஒரு 7 வருஷம் வேலை பார்த்தேன். அங்கேயும் அந்த காலேஜை நம்பர் 1. ஏன்னா இது நம்மளை பற்றியே நம்ம பெருமையாக பேசினா நல்லா இருக்காது. நம்மளை பற்றி யார் பேசணும்னா நம்மக்கிட்ட படித்த நம்ம சுப்பிரமணியம் சார், எங்கள் சார் நல்லா ஸ்போர்ட்ஸ்லாம் நல்லா சொல்லி தருவாங்கன்னு அவர் சொன்னால் எனக்கு பெருமையாக இருக்கும். ஆனால் அப்படி சொல்லுறதுக்கு ஆள் இல்லாதனால நான் சொல்லுவேன். எதுவும் சொல்லி ஆகணும் இல்லையா, இல்லை மொக்கையாக போயிடக்கூடாது. பெட் காலேஜில் வந்து நம்பர் 1 காலேஜாக கொண்டு வந்தேன். அங்கே வந்து மாநில லெவலில் ஒட்டுமொத்த சாம்பியன் உண்டு, எல்லா பாலிடெக்னிக்கும். அதில் ஹையஸ்ட் மார்க் டோட்டல் பாயிண்ட்ஸில் நம்பர் 1, பெஸ்ட்டு ஸ்கூல் ஷீல்டு. இப்படி ஒரு 3 வருஷம் எடுத்தேன். இப்படிலாம் வேலை செய்தேன், நல்ல ஆசீர்வாதத்தோடு இருக்கேன். ஆனால் அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, இந்த ஸ்கூல் முதல்ல வேலை ஃபவுண்டேஷன். அதுக்கு காரணம் யாருன்னா, நம்ம ஞானபாண்டியன் ஆசிரியர் அவர் தான் எனக்கு வேலைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணார். ரிட்டையர்ட் ஆகினேன். இப்போ நல்லா எல்லாருக்கும் நல்ல பென்ஷன் கொடுப்பாங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது ஒரு யோகம்தான் எங்களுக்கு. நல்லா இருக்கேன். வேறு என்ன சொல்லணும், என்ன பேசணும்னா நேரம் ஆயிரும். ஆசி தான் நல்லா இருக்குதுல்ல எல்லாரும். நீங்கள் தான் இப்போ ஆசீர்வாதம் சொல்லணும். சார் இன்னும் கொஞ்சம் நல்லா நாங்கள் அடிக்கடி இப்படி கூட்டம் கொண்டு வருவோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும், ஒரு செயின் பிரேஸ்லெட் அப்படிலாம் போடுவோம் அப்படின்னு சொல்ல. நான் ஜோ அவங்களோட இன்னைக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸு சூப்பராக இருக்கும், டிஃபன்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி வந்தேன். ஆனால் ஒரு வடையும் ஒரு காப்பி இருந்துட்டோம்மா. சரி வரல, இது ஒரு ஜோக்கு சொல்ல. ஏன்னா இந்த வட்டாரத்தை வளர்ச்சியில் கொண்டு வந்தது அவங்க அப்பா தான். அதுக்கு நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமாக சொல்லணும். எங்கள் காவல் கிணறுல லேண்ட் வேல்யூ ஏறினது, வேலைவாய்ப்பு ஏறினது, கடைகளில் அந்த வியாபாரங்கள் அதிகப்பட்டது, ஆட்டோ டாக்ஸி ஓடினது, அதே மாதிரி வடக்கன்குளத்தில். அதுக்கு எல்லாம் காரணம் அவங்க அப்பா தான். காவல் கிணறு வடக்கன்குளம் ஒரு ஊர் மாதிரியும் பொருளாதார லெவல்லையும் வளர்கிறதுக்கு முக்கிய காரணம் இசைராஜா அவர்கள் தான். அதுக்கு நாம் எல்லாரும் நன்றி சொல்லணும். சிலருக்கு நன்றி சொல்ல இஷ்டம் இருக்காது, ஆனால் மெயின் காரணம் அவங்க தான். ஏன்னா நாங்கள் திங்கக்கிழமை பார்த்தோன்னா எங்கள் ஊரில் நிறைய பேர் ஓடிப்போம் விளக்குக்கு. காலையில் 8 மணிக்கு பாருனா அங்கேருந்து கேரளாவில் வந்து பிள்ளைகளும் பையங்களும் அப்படி நிற்கும் கலர்ஃபுல்லாக. இங்கே கண்ணங்கரையன்லாம் இருப்பான், அந்த கலரை பார்க்க ஓடுவான். அதே மாதிரி சாயங்காலமும் போய் நிற்பான். இன்னைக்கு சனிக்கிழமை சாயங்காலம். அதனால் யாருன்னா அடிப்படை ஃபவுண்டேஷன் யாருன்னா ராஜா அவர்கள் தான். அதே மாதிரி நம்ம ஸ்கூலில் எதுவும் ஒரு ப்ரோக்ராம்னா முன்னால் டேப் ரெக்கார்டிங் இவ்வளோ சின்னதாக இருக்கும், அதுவும் வடக்கன்குளத்தில் தான் இருக்கும், எங்கள் ஊர்லலாம் பார்த்ததில்லை. ஒரு கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தணுன்னா யார்கிட்ட டேப் ரெக்கார்டர் பார்க்கலாம் வைக்கலான்னு பார்க்கும்போது எனக்கு ஜான்சன் ஞாபகம் தான் வரும். பக்கத்தில் இருந்தேன், ஜான்சன் இங்கே வா, டேப் ரெக்கார்டர் தான். அவர் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவார். டபுள் பாக்ஸ் போட்டு ஸ்டீரியோ லெவலில் பெரிய டேப் ரெக்கார்டர் அவர் தான் வச்சுருப்பார். வச்சு கொண்டு வந்து இங்கே வந்து அந்த டான்ஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவோம். அப்படி ஒரு நல்ல நண்பன் மாதிரி பழகுவார் ஜான்சன். வேறு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இருந்தீங்களா? சோபி இல்லை, வேறு யாரோ உங்களை மாதிரி ஒரு ஆள். சரி, எல்லாம் இனி நேரம் இப்படி பேசிகிட்டே போனால் வளவளன்னு போயிடும்.
அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று என்னென்னா, இப்படிலாம் கேதரிங், இது ஒரு நல்ல ஞாபகம் ஊட்டுதல். நறுன்னு அந்த ஞாபகம் ஊட்டுதலோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்மளை வாழ வைத்த இந்த பள்ளி, எல்லாரும் சொல்லுவேன், என்னை வாழ வைத்த இந்த பள்ளி, எனக்கு பேச்சு சொல்லி தந்த இந்த பள்ளி அப்படின்னு நீங்கள் எல்லாம் தேங்க்ஸ் சொல்லுதிய. அதை எப்படி கொண்டு வரணும்னா, ஒவ்வொரு ஆண்டும் இப்படி விழாக்கள் நடக்கும்போது பழைய மாணவர்களெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு, இந்த பள்ளிக்கு ஏதாவது ஒரு பண்ணணும். இங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, இந்த ஸ்கூலில் ஒரு பில்டிங் கட்டது, நீங்கள் மட்டும் இல்லை, ஒரு நன்கொடை பிடிச்சி எடுத்து அப்படி ஒன்று செய்யலாம். ஒவ்வொரு நாளும் அப்படி செய்த, ஒவ்வொரு வருஷமும் சொன்னால் உங்களை அந்த பள்ளி மறக்காது. நீங்கள் செய்த என்னது உதவியை பள்ளியும் பள்ளி சார்ந்தவர்களும் மறக்க மாட்டாங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்தாங்க, இப்படி மீட்டிங்லாம் போட்டாங்க, வெறும் வடையும் காப்பியும் சாப்பிட்டுட்டு போகிறது ஒரு நல்ல என்னது தேங்க்ஸ் கிடையாது. ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஸ்கூலுக்கு செய்யணும், ஏதாவது இந்த ஸ்கூலில் படிக்க பையங்களுக்கு ஏதாவது செய்யணும். அப்படி ஒரு மனப்பான்மையோடு நீங்கள் எல்லோரும் இருக்கணும்னு சொல்லி எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வின்சன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து நம்ம பிச்சை அண்ணன் தமிழாசிரியர் அவர்கள் ஏற்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 1971 இங்கே 9, அதாவது 1971 74 வரை இங்கே தான் படித்தேன். பழைய மாணவர். 76 இங்கே வேலைக்கு வந்தேன். 1976 2007 வரை அலுவலக பணியாளராக பணிபுரிந்து வந்தேன். 2008 13 வரை வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே பாலசுப்ரமணியன் சார் உதவியுடன் பிலிட் படித்து தமிழாசிரியர் பயிற்சியும் பெற்று, அதுக்கப்புறம் 2008 எனக்கு தமிழ் ஆசிரியர் பதவி உயர்வு கொடுத்தாங்க. 2008 வேலை பார்த்து 13 ஓய்வு பெற்று விட்டேன். 2013 பிறகு தலைமை ஆசிரியர் ஜெஸ்எஸ் அவர்கள் என்னை மேற்கொண்டும், நான் தலைமை ஆசிரியர் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண நீங்கள் வாங்க, ரிட்டையர்டு ஆன பிறகும் எக்ஸ்ட்ரா ஒரு 6 வருஷம் அவங்களோட பணிபுரிந்தேன். ஆக மொத்தம் 43 ஆண்டுகள் இதே பள்ளியில் படித்து பணிபுரிந்து மிக்க மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். நன்றி. அனைத்து ஆசீர்வாதங்களையும் அனைத்து ஆசிரியர்களும் மொத்தமாக நாங்கள் பெற்ற இந்த பெரும் பேரை நாங்கள் என்றும் மறக்கவே மாட்டோம். அந்த ஆசிரியர்கள் அனைவரும் தங்கள் பணிபுரிந்த காலத்தில் நினைவு கூர்ந்த அந்த பழைய நினைவுகளை அவர்களாக நினைவு கூறும்போது உண்மையிலே இதை கேட்பதற்கு மிகவும் பெருமையாக இருந்தது. இந்த சமயத்தில் எனக்கு நான் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இருந்த ஒரு சில நினைவுகள், எங்கள் தமிழ் டீச்சர் மைக்கை கொடுத்த உடனே கொஞ்சம் யோசித்தாங்க. ஆனால் அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளை பார்த்தா அப்படி மடை திறந்த வெள்ளமாக வரும். அந்த சந்திரமதி தன்னுடைய மகனை இழந்த ஒரு பாட்டு அவங்க சொன்னது எனக்கு இப்பவும் ஞாபகம் வருது. தனியே கிடந்து விடநோய் செறிந்து தரை மீது உருண்ட மகனே, இனி யாரை நம்பி உயிர் வாழ்வும் எந்த இறையோனும் யானும் ஆகுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அர்ஜுனன் வில் எடுத்தான், அம்பு தொடுத்தான், குறி வைத்தான், மணி அடிக்கும். அப்படியே நிப்பாட்டி மறுநாள் ஒரு பிள்ளை எழுப்பிவிட்டு தொடங்க சொல்லுவாங்க. தொடங்கலைன்னா அதுக்கப்புறம் அடுத்த பிள்ளையை சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதாவது மறுநாள் நாங்கள் வரும்போது டீச்சர் எதில் முடித்தாங்க, நம்ம எதில் தொடங்கணும், அப்படி ஒரு அப்போ கைடெல்லாம் கிடையாது. அந்த பாட புத்தகத்தை வச்சே தான் பார்ப்போம், டீச்சர் சொல்லித்தரக்கூடிய குறிப்பை வச்சே தான் படிப்போம். அப்போ மறுநாள் டீச்சர் உள்ளே வரும்போது நேற்று எதில் முடித்தாங்க, இன்றைக்கி எதில் தொடங்கினாங்க. இதே நான் டீச்சராகி 38 ஆண்டுகள் ஆகுது. இது நான் இப்போவும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். பிள்ளைகளுக்கு அப்படியே சொல்லிக் கொடுத்துட்டு வருவேன். சொல்லிக் கொடுத்து முடித்த உடனே அதை அப்படியே கால் பண்ண சொல்லுவேன். இடையில ஒரு 2 பாயிண்ட்டை விட்டுட்டு மறுநாள் காலையில் நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லுவேன் அந்த குரூப்புக்கு, அந்த கிளாஸுக்கு வரும்போது. இதே போல் கவிஞன் யானோர் காலக்கணிதம் கவிப்படு பொருளை உருப்பட வைப்பேன், புவியில் யானோர் புகழுடைய தெய்வம், இதே போல் போற்றுவோர் போற்ற
தூற்றுவோர் தோற்ற உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொன்னாங்கன்னா அப்படியே எங்களுக்கு புல்லரிக்கும். இன்னும் நிறைய அந்த தமிழ் அப்படியே சொல்லிக்கிட்டே போவாங்க. அந்த டீச்சர் உண்மையில் அவங்க இவ்வளவு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தர்றதுக்காக இப்படி வந்த உண்மையில் அந்த டீச்சரை நான் தலை வணங்கி உண்மையில் நாங்கள் வந்து ஒரு கரவொலி எழுப்பி டீச்சரை நாங்கள் வாழ்த்துறோம். இவங்களை பார்த்தது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆனந்தம். அதே போல் மேரி ஜான் சார் அந்த டென்சஸ் இவங்க இப்போ நான் வந்து 9th 10th இங்கிலீஷ் எடுக்கிறேன், சோசியல் சயின்ஸ் எடுக்கிறேன். ஆனால் சார் சொல்லிக் கொடுத்த டென்சஸ் இன்றைக்கும் எனக்கு அப்படி பசுமையாக சார் எப்படி இன்னமும் பசுமையாக இளமை துடிப்போடு இருக்காங்களோ அந்த டென்சஸ் இன்னும் அப்படியே பசுமையாக சார் சொல்லிக் கொடுத்தது. அந்த டியூட்டர் புக்கை அழகாக திருத்துவாங்க, அழகாக அந்த டென்சஸ் சொல்லி தருவாங்க. இன்னமும் அந்த பசுமையாக எங்களுடைய உள்ளத்தில் ஞாபகம் இருக்குது. அதே போல் அனந்தகிருஷ்ணன் சார் புக்கை கலை தொட மாட்டாங்க. இன்றைக்கும் அதே பணியை நான் பின்பற்றுறேன். நான் சோசியல் சயின்ஸ் பாடம் எடுக்க போகும்போது இன்றைக்கும் என் கையில் ஒரு சின்ன பிட்டு கூட இருக்காது, புத்தகம் நான் கையில் தொடவே மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு முன்னோடியாக இருந்து எங்களை ஊக்குவித்து செதுக்கி வைத்த அத்தனை ஒரு ஆசான்களையும் ஒரு சேர இந்த மேடையிலே பார்ப்பது உண்மையிலே நாங்கள் பெற்ற பெரும் பாக்கியம். இந்த நேரத்தில் எத்தனையோ நினைவலைகள் நம்ம எண்ணத்தில் ஓடலாம். இதே ஆடிட்டோரியத்தில் தோழி ஜோ சொன்னது போல தண்ணீர் திரைப்படம் நான் முதலில் திரையில் பார்த்த திரைப்படம் அதுதான். திரைப்படம் அதன் பிறகு அதிசய மிருகங்களும் அற்புத பறவைகளும் அப்படி ஒரு திரைப்படம் போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இலக்கிய மன்றம் சார் தான் முன்னால் பாலசுப்ரமணியம் சார் தான் ஃபுல்லாக நின்று நடத்துவாங்க இலக்கிய மன்றம். அப்போ அந்த நேரத்தில் எங்கள் பேட்சில் ஒரு பையன் சிவராமன் ஒரு பையன் அதோ வாராண்டி வில்லேந்தி ஒருத்தை அப்படின்னு ஒரு பாட்டு அப்படியே அழகாக அந்த மைக்கை கையில் வாங்கிட்டு அப்படியே அருமையாக படிப்பான். அது இன்னமும் அப்படி ஞாபகம் இருக்குது. அதே போல் பாபுனி ஒரு சின்ன பையன் லேலா முலேலா அப்படி ஒரு ஹிந்தி பாட்டு சூப்பராக டான்ஸ். அதே போல் ஃபாதர் ஜாக்சன் ஒரு ஃபாதர் இருந்தாங்க. அப்போ அந்த ஃபாதர் வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு நாடகம் மாணவர்களோடு இணைந்து ஒரு நாடகம் நடந்தாங்க. ஒரு சின்ன பட்டாணியை விழுங்கிடுவான், ஆனால் பூசணிக்காயை பார்த்துட்டு இருப்பான். பூசணிக்காயை விழுங்கிட்டேன்னு நினச்சிட்டு அப்படியே வயிறு வலின்னு டாக்டர்கிட்ட போவான். அப்படி ஒரு நாடகம் கால் த டாக்டர் ஜஸ்ட் நவ் அப்படின்னு கடைசியில் ஃபாதர் வந்து இப்படி ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க கேட்காது. ஃபாதர் வந்து இப்படி சிலுவையை போட்டு அதுலேருந்து ஒரு பட்டாணி கடலை இப்படி தூக்கி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவன் முழிச்சு அந்த மாதிரி ஒரு நாடகம் அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அதே போல் வின்சென்ட் சார் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உங்களை அங்கே மறக்கவே மாட்டோம். அங்கே சார் வந்து நல்ல அந்த ரன்னிங் ரேஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த கல்கட்டடத்தில் அந்த கிரவுண்டுக்குள்ளேயே நிற்பாங்க. அப்போ அவங்க அந்த பையன்மாருக்கெல்லாம் ரன்னிங் ரேஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ அந்த சைமன் ஹெர்குலஸ் அண்ணன் நான் படிக்கும்போது நான் 9th படிக்கும்போது அண்ணன் 12th படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சைமன் ஹெர்குலஸ் அண்ணன் எப்படி ஒவ்வொரு இப்போ சொல்லுவாங்க இந்த இடத்துலேருந்து அவங்க இதாகி இந்த இடத்துக்கு விளையாட போகிறாங்க சார் சொல்லுவாங்க. அப்போது அந்த அன்னையை வந்து ஓடுவாங்க அந்த ரன்னிங் ரேஸு. அந்த அன்னையை ஓடுறதை பார்க்குறதுக்கே நாங்கள்லாம் ஓடி வந்து அவங்க ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க, நாங்கள் எல்லாரும் ஓடி வந்து பார்ப்போம். அப்படி ஏகப்பட்ட நினைவலைகள் எங்களுக்கு இன்றைக்கும் இந்த இடத்த பார்த்த உடனே இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த விழாவிற்கு ஆணிவேராக இருந்த ஜோவை யாருமே மறக்க முடியாது. அவர்களுக்கு அனைவரும் இணைந்து ஒரு கரவொலி எழுப்பி நம்முடைய அன்பு தோழியை பாராட்டுவோம். என்னதான் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு இந்த நினைவலைகள் மோதும்போது நம்முடைய உள்ளத்தில் நீங்கா நினைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இப்பள்ளியில் பணிபுரிந்து இவ்வுலகை விட்டு பிரிந்து நமது தியாக தீபங்களாக மறைந்த ஆசிரியர் பெருமக்கள் அருட்தந்தை ஆஸ்வால்ட் அடிகள், அமலதாஸ் ஆசிரியர், அலீஸ் ஆசிரியர், அனந்தகிருஷ்ணன் ஆசிரியர், கோபாலகிருஷ்ணன் ஆசிரியர், ஓவிய ஆசிரியர் கஸ்பார், மற்றுமொரு ஓவிய ஆசிரியர் தன்ராஜ் ஆசிரியர், ஸ்டீபன் ஆசிரியர், ஆல்பர்ட் ஆசிரியர், ராணி ஆசிரியை, நெல்சன் ஆசிரியர், முத்தையா ஆசிரியர், அருள்சாமி ஆசிரியர் மற்றும் வருவேல் ஆசிரியர் ஆகியோருக்கு நமது மரியாதையை செலுத்தும் விதமாக எழுந்து நின்று கண்களை மூடி இந்த ஆசிரியர் பெருமக்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒரு நிமிடம் அமைதியாக நினைவஞ்சலி செலுத்துவோம். சைமன் ஹெர்குலஸ் போன்ற ஒரு சில மாணவர்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நாம் நினைவஞ்சலி செலுத்துவோம். நன்றி. உன் மாபெரும் சமயதனில் நாங்கள் உயர்ந்து நிற்க
உயர்ந்த சமுதாயம் படைக்க எம்மை உருவாக்கிவிட்ட ஆசிரிய பெருமக்களாம் அன்னை தந்தையருக்கு யாம் எடுத்த நன்றியின் விழாவினை சிறப்பித்த, மனம் மகிழ்ந்த, ஒத்துழைப்பு கொடுத்த, உதவி செய்த அனைவருக்கும் நன்றி பூசூட வருகிறார் எமது சீனியர் மாணவன் அண்ணன் திரு சுப்பிரமணியன். இயேசுவே உமக்கு நன்றி, உவர் நிலமாக இருந்த எம்மை விளைநிலமாக மாற்றினீர் எம்மை. உவர் நிலமாக இருந்த எம்மை விளைநிலமாக மாற்றினீர் உம்மை. அலைகளும் ஓய்ந்து அமர்கின்ற வரையில், அலைகளும் ஓய்ந்து அமர்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவே நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. தனிமரமாக இருந்த எம்மை கனிமரமாக மாற்றினீர் எம்மை. தனிமரமாக இருந்த எம்மை கனிமரமாக மாற்றினீர் எம்மை. திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில், திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்க பாடுவேன் அன்பே, இன்னிசை முழங்க பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி டீச்சர். சாரி, நன்றி உரை. உள்ளது அன்றை மறப்பது நன்று. எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவை ரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. நமது மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து ஆசிரியர்களாலும் எண்ணும் எழுத்தும் இல்லை என்றால் நாம் குருடர்கள். நம்முடைய கண் ஒளியையும் ஞான ஒளியையும் தந்தவர்கள் நமது ஆசிரியர்கள். அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றி கூறும் ஒரு விழாவாகவே இது அமைந்துள்ளது. இந்த முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இங்கு வந்து நமது ஜோ மேடம், டாக்டர் ஜோ அவங்களுடைய தலைமையில் அருமையான ஒரு விழா நடத்தினார்கள். முதலில் அவர்களுக்கு, டாக்டர் ஜோ அவர்களுக்கு நம் அனைவரது சார்பிலும், பழைய மாணவர்கள் அனைவரது சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும்னா ஒரு 1 மந்தாவது அதை டிசைன் பண்ணியிருக்கணும். என்ன செய்யலாம், அவங்க வாசிச்சுட்டு இருந்தாங்க, எல்லாமே அவங்க தான் டைரக்ஷன். இறந்த நமது ஆசிரியர்கள் யார் என்று ஒவ்வொருத்தரையும் நினைவு கூர்ந்து அனைத்து லிஸ்ட்டையும் கொடுத்து அவங்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தினாங்க. உண்மையிலே ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அம்மா உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த வேளையிலே நமது ஏரியாவை, அதாவது காவல்கிணறு, வடக்குங்குளம், இந்த ஏரியா எல்லாத்தையுமே டெவலப் பண்ண நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் சர்தார் எஸ்ஏராஜ் அவர்களும் ஒரு மிகப்பெருந்த சிறந்த ஒரு கல்வி தந்தை. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்மளுடைய நினைவஞ்சலியை ஏறெடுத்துக்கொள்வோம். அவர்களுக்காக நம்முடைய பிரேயரையும் நம்ம ஏறெடுத்துக்கொள்வோம். உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி. அவங்க ஃபோன் பண்ண உடனே இப்படி ஆசிரியர்களுக்காக நான் ஒரு ஆக்சுவலி 5ஆம் தேதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் அன்று இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனால் அவங்களுடைய சீரிய தலைமையில் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் 10 நாள் திருவிழா, அவங்க தான் அந்த கோயிலினுடைய செக்ரட்டரி, மிக நேர்ச்சியாக அருமையாக விதவிதமான அன்னதானங்கள் வழங்கி அந்த திருவிழாவை மிக சிறப்பாக சிறப்பித்ததுனால அவங்களால் அந்த விழாவை எடுக்க முடியலை. ஆனால் இப்பொழுது இங்கே வந்து இதை எப்படியாவது நடத்தி முடிக்க வேண்டும், ஆசிரியர்கள், நான் படித்த ஆசிரியர்களுக்கு நன்றி கூற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அது மட்டும் அல்லாமல் பாஸ்கரன் சார் கம்பர் என்றால் அவர் கம்பராமாயணத்தில் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவையும் அவர் படித்து கொடுப்பார்கள். நாங்கள் கைடு வாங்கினதில்லை, இலக்கணத்துக்கும் கைடு வாங்கினது கிடையாது. அவரை கம்பர்னு சொல்லி அவர் இஸ் நாட் ஏ டம்பர்,
ரியலி கம்பராமாயணத்தை அவ்வளோ அழகாக மேல தாளத்தோடு படித்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான இலக்கியவாதி அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறோம். மேடம் ஜோ மேடம் நேற்றுக்கு சென்று அவங்களே நேரில் சென்று அவங்களுக்கும் ஷால் போட்டு gift போட்டு மரியாதை வழங்கி வந்தார்கள். நம்ம டீச்சர் மேத்ஸ் டீச்சர் ராஜம் டீச்சரையும் நேரில் வீட்டில் சென்று, ஏன்னா ரொம்ப வயதாகி விட்டது, வர முடியாத சூழ்நிலை ஆகிவிடுமோ என்று நேரில் சென்று அவர்களுக்கும் மொமெண்டோ கொடுத்து ஷால் போட்டு அவங்கள ஆசீர்வாதம் வாங்கி வந்தார்கள். அந்த ஃபோட்டோவும் வீடியோவும் எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. வெகு விரைவில் நாங்கள் ஒரு குரூப்பு பாஸ்கரன் சார் வீட்டுக்கு நேரில் செல்ல இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையாகவே மிக சிறந்த ஒரு தமிழாசிரியர். நமது இந்த நேரத்தில் எல்லாரும் பற்றி வாழ்த்தி பேசும்பொழுது பாலசுப்ரமணியம் சாரை பற்றி ஒன்றை சொல்ல மறந்துட்டீங்க. அவர் இந்த பள்ளியின் மாணவர், இந்த பள்ளியில் அறிவியல் ஆசிரியர், இந்த பள்ளியினுடைய பிஜி அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க, மேற்கொண்டு 3 வருஷம் தலைமை ஆசிரியராக இருந்தாங்க. ஆனால் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் நமது இயேசுவின் காவியத்தை பைபிளை கவிதை வடிவில் எழுதினாங்க. யாருக்கா ஞாபகம் இருக்கா? அதனுடைய வெளியீட்டு விழா நம்மளுடைய பார்க்கில் நடந்தது. என்னங்க சார், நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. அதாவது எந்த அளவுக்கு அந்த இலக்கியத்தின் மேலே அவங்களுக்கு ஒரு பற்றுங்கிறத நம்ம பார்க்கணும். பைபிளை முழுசாக படித்து அதை கவிதையாக வடிவத்தில், நான் ரொம்ப நாளாக அந்த நூல் வச்சுருந்தேன், இப்போ அது எங்கே இருக்குன்னு தெரியல, ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தேன், மற்றவங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பைபிளை எழுதினவங்க, அந்த அளவுக்கு தமிழில் ஆர்வம் உள்ளவங்க. ஆக்சுவலாக சார்ட்ட நான் தமிழ் படிக்கலை, சார் எங்களுக்கு இது சயின்ஸ் தான் எடுத்தாங்க. இந்த லேபுக்கு ஒரு லைனாக கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு சின்சியர் டெடிகேஷன் ஆசிரியர்னு நம்ம சொல்லலாம். தமிழ் படிக்க எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சுது, அதுக்கு நாங்கள் பாஸ் அவுட் ஆகிட்டோம். அதே மாதிரி நம்ம தமிழ் கணித ஆசிரியர் நம்ம ராஜம் டீச்சர், அதாவது நம்ம என்னை மட்டும் இல்லை எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். ஒரு கூழாங்கல்லாக நம்மளால் அந்த பள்ளிக்குள்ளே வந்தோம். கருங்கல் பாறையிலிருந்து உடைத்த கூழாங்கற்களாக வந்தோம். நம்மளெல்லாம் ஷேப்பிங் பண்ண ஆசிரியர்கள் அவங்கெல்லாம், பெபிள்ஸாக ஷேப்பிங் பண்ணவங்க தான் இவங்கெல்லாம். இன்றைக்கு சமுதாயத்தில் நாம் நல்ல சீரோடும் சிறப்போடும், அல்ல ஒரு இப்போ சார் சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் பிள்ளை இருக்குது, பிள்ளைக்கு பிள்ளை யாரெல்லாம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி சொசைட்டியில் நல்லா இருக்கோம்னா அதுக்குள்ள காரணங்கள் நமது ஆசிரியர்கள். அவங்களை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு விழா நடத்தணும், நன்றி கூறணும்னு சொன்ன உடனே, ஆக்சுவலாக நான் சென்னையிலேருந்து நேற்று தான் விழான்னு நினச்சிட்டு 3 மணிக்கு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இங்கே வந்துட்டேன். 3 மணிக்கு வந்துட்டேன் சார். நானும் ஸ்டான்லி மிஸ்ஸஸ் நம்ம ஸ்டூடெண்ட் தான். ஏன்னா சுப்பிரமணியம் 3 இன்னைக்கு இல்லை 13ஆம் தேதி விழா, இன்னைக்கு நீ புறப்பட்டு வந்துட்டேன்னாங்க. அப்படி அந்த ஒரு ஆர்வ கோளாரோடு நேற்றைக்கே கிளம்பி வந்தோம். அப்புறம் தான் இன்விடேஷனை பார்த்தா 13ஆம் தேதி. ஆனாலும் சந்தோஷமாக இருந்தது. இந்த விழா நடக்க போகுதுன்னு நினச்சி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம். தர்ஷனவி சாராகட்டும், மேரிஜான் சாராகட்டும், நம்ம ஜெரால்டு சாராகட்டும், ஒவ்வொரு நம்ம வின்சென்ட் சாராகட்டும், கில்ஸ்ராஜ் சார், பிச்சை அண்ணன், டில்லி டீச்சர், ஒவ்வொருத்தரோடையும் படித்த நினைவுகளை வரும்பொழுது நினைவுகளை வந்துக்கிட்டே இருந்தது. யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை. அவர்கள்ட்ட நான் படித்ததுனால தான். ராஜம் டீச்சர், நான் மேத்ஸில் ஒரு சரியான ஒரு மக்கு. 10ஆம் கிளாஸில் ஒரு மாதம்தான் ஆல்பர்ட் சார் தான் பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. ஒன்றும் ஏறலை, மண்டையில் ஏறவே இல்லை. அப்புறம் ஒரு மாதம் ராஜம் டீச்சரை கடன் வாங்கி நாங்கள் கிளாஸுக்கு வர சொன்னோம், எடுத்தாங்க. இன்றைக்கு எம்எஸ்சி மேத்ஸ் படித்து, எம்காம் படித்து, பிஎட் பண்ணி, பிஜிடிசிஏ பண்ணி பல டிகிரிகள் வாங்குவதற்கு அஸ்திவாரமாக இருந்தவங்க நம்மளுடைய ஆசிரியர்கள். அது எஸ்பெஷலி நான் கணித ஆசிரியராக ஏறக்குறைய 25 ஆண்டுகள் எஸ்ஆர் ராஜா பாலிடெக்னிக்கில் எனக்கு ஆசிரியர்னு சொன்னால் அவர் தான் மூல ஆசிரியர். எனக்கு சாக் பீஸ் கொடுத்து போய் பாடம் நடத்திட்டா பார்க்கலாம் அப்படின்னு சேலஞ்சு பண்ணாங்க. நான் பிஎஸ்சி முடித்த உடனே பாலிடெக்னிக் லெக்சரர் ஆகிட்டேன். அப்போ இன்ஸ்ட்ரக்டருங்கிற போஸ்ட்டில் இருக்கலாம். அந்த பிஎஸ்சி முடித்த உடனே அங்கேருந்து தான் எம்எஸ்சி படித்தேன், அங்கேருந்து தான் பிஎட் பண்ணேன், அங்கேருந்து தான் பிஜிடிசிஏ பண்ணேன், அங்கேருந்து என்னுடைய நாலேஜையும் டெவலப் பண்ணேன். அதுக்கு என்னுடைய முதல் ஆசிரியர் யார் என்று கேட்டால் கல்வி தந்தை சர்தார் எஸ்ஏ ராஜா அவர்கள். 25 ஆண்டுகள் எனக்கு இப்போ வேலையும் கொடுத்துருந்தாங்க. அதன் பின்பு எனக்கு அரசு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வேலை கிடைத்த காரணத்தினால் மட்டும்தான் நான் அங்கே போனேன். அங்கே ஒரு 16 ஆண்டுகள் கணித ஆசிரியராக பணியாற்றினேன். இப்பொழுது ரிட்டையர்ட் ஆகி 1 வருஷம் ஆச்சு, ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கிறேன். ஆனாலும் அவங்க ஃபேமிலிக்கு எங்கள் ஃபேமிலிக்குள்ளே பாண்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கூட பிறந்த சகோதரிகள் மாதிரி தான் எங்களை டீல் பண்ணுறாங்க. அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு அவங்க இதயத்தில் நானும் குடியிருக்கேன்னு நினைக்கும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம். எல்லாமே ஆசிரியர் தான். ஆசிரியர்களால் எங்களுக்கு கிடைத்த சிறப்பு.
அதனால தான் இன்றைக்கு நாங்கள் உயர்ந்து நிற்கிறோம். எங்களுடைய தம்பிகள் எல்லாரும் இங்கே தான் படித்தாங்க. இப்போ ஒரு பையன் ஒரு ரவீந்திரன் என்று படித்தவன் டெல்லி இந்த லண்டனில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறான். இன்னொரு தம்பி துரை என்ற தம்பி சவுத் அமெரிக்காவில் இருக்கிறாரு. அடுத்து முத்துராஜுங்கிற ஒரு தம்பி பிடெக் டெக்ஸ்டைல் முடிச்சு டிவிஎஸ் மல்லில் பெரிய மேனேஜராக இருக்கிறாங்க. நானும் எம்எஸ்சி பிஎட் எம்காம் பிஜிடிசி எல்லாம் முடித்து அரசு பள்ளி ஆசிரியராகவும் இருந்து வெளியே வந்திருக்கேன்னா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நம்முடைய தூய தெரசால் துவக்கப்பள்ளி. நீங்கள்லாம் யாரெல்லாம் தூய தெரசால் துவக்க பள்ளியிலேருந்து யாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்க? நான் பேபி கிளாஸ்லேருந்து அங்கே தான் படிச்சிருக்கேன். நான் பேபி கிளாஸ்லேருந்து அங்கே தான் படித்தேன். மாணிக்கன் டீச்சர், கார்லோஸ் டீச்சர், சேசிலி டீச்சர், ஸ்டீவன் சாரு, அல்போன்ஸ் சாரு, அவர் நம்ம மரியதாசன் சார், ஹெச்எம் எல்லாம் 1ஆம் கிளாஸ்லேருந்து நாங்கள் தான் படித்தோம். அப்புறம் 6ஆம் கிளாஸ்லேருந்து இங்கேருந்து படித்தேன். ஃபஸ்ட்டு பேபி கிளாஸ்லேருந்து +2 வரைக்கும் தூய தெரசால் துவக்க பள்ளியில் நான் படித்து இன்றைக்கு தமிழ் மீடியத்தில் படித்து இன்றைக்கு நாங்கள் நல்ல ஒரு செல்ஃப் சேச்சுரேட்டடாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நமது தூய தெரசால் துவக்க பள்ளியினுடைய ஆசிரியர்கள். அந்த காலத்தில் சந்தான ஃபாதர் இருந்தாங்க. சந்தான ஃபாதர் எத்தனை பேர் தெரியும் தெரியல. மிகுந்த டிசிப்ளின்டு ஃபாதர். அது மட்டும் இல்லை, ஏழை குழந்தைகள் ஏழை மாணவர்களுக்கு அவ்வளோ உதவி செஞ்சாங்க. அடுத்து சந்தான ஃபாதருக்கு பிறகு நம்ம இவங்க வந்தாங்க. யார்? நம்ம ஆஸ்வால்ட் ஃபாதர் வந்தாங்க. அவர் ஒரு ஜெயண்ட்டுனா ஜெயண்ட்டு தான். இல்லை, தலைமை ஆசிரியர் சொல்லலை. அமலதாஸ் ஆசிரியர்கிட்ட நான் கணக்கு படித்தேன். ஆல்பர்ட் சார்கிட்ட கணக்கு படித்தேன். அமலதாஸ் ஆசிரியர்கிட்ட கணக்கு படித்தேன். ராஜம் டீச்சர்ட்டையும் படித்தேன். முத்தையா சார்கிட்ட படித்தேன். முத்தையா சார் தான் போர்டில் அடித்து போர்டில் போய் மண்டை முட்டோம். ஆனால் ஒரு தடவை மண்டை முட்டும் அடுத்த நாள்லேருந்து ஒழுங்காக ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான கணித ஆசிரியர். முத்தையா சார்கிட்ட எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அதான் வெரி குட், சூப்பர். அப்படி நல்ல டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ் இங்கே இருந்தாங்க. அதனால தான் என்னவோ தெரியல, நம்ம ஏஜ் குரூப் எல்லாருமே நல்ல ஷைன் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் அவங்களுடைய கடுமையான உழைப்பினாலும் நம்ம உயர்ந்திருக்கிறோம். அதுக்காக வேண்டிய இந்த வேளையிலே நமது அனைத்து ஆசிரியர்களுக்கு தன்னுடைய பணி அலுவல்கள் நிறைய இருக்குது. அதுமாதிரி சார் சொன்ன மாதிரி வீட்லேயே முடங்கி கிடக்காம வெளியே வந்துட்டோம்னாங்க தர்ஷினி சார். ஆனால் தன்னுடைய அலுவல்கள், தன்னுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விட்டுட்டு பழைய மாணவர்கள் நம்மளை கூப்பிட்ருக்கான்னு சொன்ன உடனே ஓடி வந்து அவங்க நம்மளோட சின்ன குழந்தைகள் மாதிரி வந்து உட்கார்ந்து இதை ரசிச்சுட்டு இருக்காங்கன்னா உண்மையிலேயே நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். அதுக்காக வேண்டி அவர்களுக்கு நன்றி சொல்வதில் நாங்கள் மிக கடமைப்பட்டுள்ளோம். அடுத்தபடியாக நம்முடைய மாணவர்கள், நம்ம முன்னாள் மாணவர்கள் குறைவாக இருந்தாலும் நிறைவாக உள்ளது. அந்த மாணவர்கள் அனைவரும் வந்து இந்த ஃபங்க்ஷனை அழகாக சிறப்பித்து தந்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றபடி நமக்கு இந்த சவுண்ட் சர்வீஸ் அமைத்து கொடுத்த அன்னத்தாய் சவுண்ட்ஸுக்கும், அப்புறம் நமக்கு டிஃபன் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அந்த கேட்ரிங் குரூப்புக்கு எல்லாருக்கும் எங்களுடைய இதயங்கனிந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை நம்ம சந்திப்போம். வின்சென்ட் சார் அவர்கள் அருமையான ஒரு சஜஷன் சொன்னாங்க. பழைய மாணவர்கள்லாம் சேர்ந்து நீங்கள் படித்த பள்ளிக்கு ஏதேனும் ஒன்று செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதை நாம் மனசில் வைத்துக்கொண்டு இந்த தூய தெரசால் துவக்க பள்ளிக்கு நாம் ஏதாவது ஒன்று செய்து கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டுள்ளோம். எல்லாரும் நல்ல நிலைமையில் இருக்கிறோம். ஸோ நாம் வந்து ஏதாவது ஒன்று நல்லது செய்யலாம், அதை நம்ம கூடி முடிவெடுக்கலாம். நீங்கள் அதுக்கு வேண்டிய சஜஷன்லாம் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு திருவிழா நேரத்துலையோ இல்லாத ஒரு ஃபங்க்ஷன்லையோ இல்லை அடுத்த முறை இதே மாதிரி டீச்சர்ஸ் டே நடக்கும்போதாவது நாம் எல்லோரும் சேர்ந்து ஒருமிச்சு ஒரு தொகையை கூட வசூலித்து அவங்க என்ன அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க ஃபாதர் பார்த்துக்கிட்டோம். அப்படி ஏதாவது நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு என்ன செய்யலாம், ஒரு எய்டு நம்ம கொடுக்கலாம். அதன் மூலம் பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு நாம் உறுதுணையாக இருக்கலாம். பள்ளிக்கு நமக்கு ஒரு பாண்டு இருந்து கொண்டே இருக்கும். அதுக்காக வேண்டி நம்ம முயற்சி செய்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த நன்றியுரை வழங்க வாய்ப்பளித்த அம்மா அவர்களுக்கு மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அர்ப்பணிப்பு உணர்வுடன் நம்மை செதுக்கி உருவாக்கிய ஆசிரியர்களுக்கு நன்றி கூறும் இவ்விழாவிலே அனைவரையும் நன்றியுடன் நினைத்து பார்த்த அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இந்த வேளையிலே நம் பள்ளியில் பணிபுரிந்து மரித்த சந்திரமேரி சிஸ்டர் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். நன்றி. நாட்டின் பெருமையை பறைசாற்றி நாட்டுப்பண் பாடி விழாவினை நிறைவு செய்வோம்.
जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध मराठा द्राविड उच्चल बंगा विंध्य माजल यमुना गंगा उच्चल जल शिवरंगा तब शुभ नामे दाये तब शुभ आशीष मागे दाये तब जय दादा जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे।